குரல் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் சீசனின் 6வது பாகம். முதல் சீசன் மற்றும் 2ஆம் சீசனின் முதல் 5 எபிசோட்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மஹி, ப்ளீஸ் டோன்ட் க்ரை. எனக்கு ஒண்ணும் இல்ல, வலிக்க கூட இல்ல, லேசான காயம்தான். ஷில். உயிர் போகும் வலி இருந்தும் உயிரானவளுக்காக மறைத்து அவன் பேச அவளோ அழுகையை நிறுத்தவே இல்லை. பல நாளாக அழாத அழுகையை சேர்த்து வைத்து அழுவது போல் இருந்தது அவளின் அழுகை. ஏன் இந்த அழுகை? எதற்காக இவ்வளவு பதற்றம்? என் மேல் என்ன அக்கறை என்றுதான் அவனுக்கு விளங்கிடவில்லை. ஆனாலும் அவளின் கண்ணீர் இவனுக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது. தீராமல் இருந்த காயம் வடுவாகி போயிருக்க அதற்கு மருந்தாய் மயிலிறகாய் இருந்தது அவளின் சிறிய அக்கறையும் பெருகிய கண்ணீரும். ஏன் ஹர்ஷா, ஏண்டா ஏன் இப்படி பண்ண? ஏன் நீ நடுவுல வந்த? ஏன் ஹர்ஷா? அழுகையுடன் கேட்டவளை குறும்புன்னகையுடன் பார்த்தவன், இதுல என்ன இருக்கு, விடு என்றிட. இதுல என்ன இருக்கா? ஒருவேளை உயிரே போய் இருந்தா என்ன ஆகியிருக்கும்? லேசான கோபத்துடன் மகா கேட்க, போனா போகட்டும் மஹி, நான் வாழ்றதுக்கு எந்த ரீசன்ஸும் இல்ல. வாழ்க்கை போற பாதல நான் போயிட்டு இருக்கேனே தவிர என் வாழ்க்கையை என் கையில பிடிச்சிட்டு நான் இல்ல. சோ உயிர் போய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்காக யார் இருக்கா? நிரவ், சாஹில், பாலா, அவ்வளோதான். ஆனா உனக்காக உங்க அப்பா, அம்மா, அக்கா, மாமா, ஸ்ருதி, சாரா, ஆரவ்னு நிறைய பேர் இருக்காங்க மஹி. நான் வாழ்றதை விட நீ வாழ்றது தாண்டி முக்கியம். ஆத்மார்த்தமான புன்னகையுடன் கூறியவனை கண்டு கண்ணீர் பெருகியது அவளுக்கு. இதெல்லாம் எதனால ஹர்ஷா? என் மேல இருக்க லவ்வாலாயா? நெஞ்சம் அடைத்தது அவளுக்கு. காரணமின்றி எதிர்பார்ப்பின்றி ஒருவர் நம் மேல் கொள்ளும் அன்பிற்கு மதிப்பு அதிகம். லவ் என கூறி லேசாக சிரித்தவன், அன்பு, அக்கறை, காதல், பாசம்னு எல்லாமே அடங்கும் மகிமா என்றிட மகாவிற்கு இதய துடிப்பு எகிரி போனது. நாம விரும்புறவங்க நம்மளை விட அதிகமா நம்மளை விரும்பும் போது இருக்கிற சந்தோஷம் என்னன்னு தெரியுமா ஹர்ஷா உனக்கு? எதற்காக கேட்கிறாள் என்று அவளுக்கும் தெரியவில்லை. ஏன் இந்த கேள்வி என்று அவனுக்கும் புரியவில்லை. அந்த பாக்கியம் எனக்கு இல்ல மஹி. நான் விரும்புறவங்க என் கூட இருக்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல. வலியுடன் கூடிய புன்னகை ஒன்று அவனிடம் தோன்ற அமைதியாய் அவனை வெறித்தாள். மகா, அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தன் உயிரை கூட துச்சமாக மதித்து என் உயிரை காப்பாற்றியவனின் அன்பையும் காதலையும் என்னவென்று சொல்வது? நான் இல்லை என்றால் என் குடும்பமும் குழந்தைகளும் உடைந்து போயிருப்பார்கள். உண்மைதான். ஆனால் இவன் இல்லை என்றால் என யோசித்தவள் அவன் கையில் இருந்த கட்டை பார்க்க தொண்டை அடைத்தது. ஹர்ஷா, வலிக்குதா? மிருதுவாய் தடவி விட்டு அவள் கேட்க இல்லை என்று தலையை ஆட்டினான் அவன். சொல்லு ஹர்ஷா. வலி இருக்கு மஹி, லைட்டா. இடது கையில் சுருக்கி காட்டி அவன் சொல்ல அதிகம் வலி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் மஹி. பொய் சொல்லாத ஹர்ஷா, ரொம்ப வலிக்குது தானே? எனக்கு கஷ்டமா இருக்கு ஹர்ஷா. 2 மாசத்துக்கு டாக்டர் உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் என்னாலதான். நீ ஏன் அங்க வந்த ஹர்ஷா? நீ ஏன் என்ன தள்ளி விட வந்த? அமைதியா இருந்து இருக்கலாம்ல ஹர்ஷா. ஏஹி, என்னடி பேசுற? உனக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேனா? மஹி, நீ எனக்கு யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை மஹிமா. ஆனா உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. இந்த வலி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இதுவே உனக்கு ஆகி இருந்தா நீ வலியில எப்படி துடிச்சு போய் இருப்பன்னு மட்டும்தான் என் மனசு முழுக்க ஓடிட்டு இருக்கு. நான் நடுவுல வந்ததை நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். நீ சும்மா இதையே யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத மஹி. எனக்கு ஒண்ணுமே இல்ல. 2 மாசம் எல்லாம் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 3 வீக்ஸ் போதும். இல்ல ஹர்ஷா, டாக்டர் சொன்னாங்க நீ 2 மாசம். அடியே, நானும் டாக்டர் தாண்டி, எனக்கும் தெரியும் சரியா? எங்கவும் லேசாக சிரித்தவள், சாரி ஹர்ஷா என்றிட. எதுக்கு? இல்ல, நீ பிளட் லாஸ் ஆகாம இருக்க கையில கிளாத் கட்டி விட சொன்ன. ஆனா என்னால கட்டவே முடியல. ஒருவேளை நான் கட்டி இருந்தா பிளட் லாஸ் ஆகி இருக்காது, நீயும் சீரியஸ் ஆகி இருக்க மாட்ட. ஐ எம் சோ சாரி ஹர்ஷா, வெரி சாரி. நான் ஒழுங்கா கட்டி விட்டு இருக்கணும். ஐ எம் சாரி. மீண்டும் அழும் நிலைக்கு சென்று விட்டாள் மஹன்யா. ஐயோ மஹி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீ முதல்ல இத பத்தி பேசுறத நிறுத்து. எனக்கு ஒண்ணுமில்ல. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். நீ அழுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அவள் அழுவதை காண முடியாமல் ஹர்ஷா முகம் திருப்பி கொள்ள உடனே கண்களை துடைத்து கொண்டவள், நான் அழல என்றிட, தட்ஸ் மை கேரல் என்றவன், நீ இப்படி அழுவனு நான் நினைக்கவே இல்லை என ஆச்சரியமாய் சொல்ல,
கண்ணீரில் ஊறிய விழிகளோடு அவனை பார்த்தவள் லேசாக சிரித்தாள். அன்று மாலை போல் ஹர்ஷாவை நிரவின் மருத்துவமனைக்கு மாற்றிவிட விஷயம் கேள்விப்பட்டு ஹர்ஷாவை பார்க்க ஓடி வந்து இருந்தாள் ஸ்ருதி. ஹர்ஷா, என்னாச்சு? மூச்சு வாங்க கேட்டவளை கண்கள் திறந்து பார்த்தவன், ஒண்ணுமில்ல ஸ்ருதிமா, சின்ன அடிதான். சின்ன அடிக்கு ஏன் இவ்ளோ பெரிய கட்டு? நான் செக் பண்றேன், இருங்க என அவள் நெருங்க நடந்ததை கூறினான் ஹர்ஷா. அதை கேட்டு அதிர்ந்து போனவள் வாயையே திறக்கவில்லை. அக்காவின் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லலாமா வேண்டாமா என்ற யோசனைக்கு சென்று விட்டாள் குழந்தை. ஸ்ருதிமா. அவள் அமைதியாயிருப்பதைக் கண்டு அவன் அழைக்க ஸ்ருதியும் கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சின்ன அடிதான்மா, அக்காவிற்கு அடுத்து தங்கையா என்பது போல் பார்த்தான் அவன். எது சின்ன அடி? புல்லட் ஷோல்டர்ல பட்டதா? சும்மா இரு. கவலையில் மரியாதையை மறந்து ஒருமையில் அவள் பேச அதற்கு லேசாக புன்னகைத்தான் ஹர்ஷா. அக்காவை ஷூட் பண்ண போனா நீ நடுவுல போவியா? உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது? அறிவு இல்ல, உனக்கும் இல்ல, எங்க அக்காக்கும் இல்ல. ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறான்னா என்ன பண்ணிருக்கணும்? அவளே மூவ் ஆகி இருக்கணும். அதை விட்டுட்டு மரம் மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்கா. அவளை என்ன சொல்றது? சரி, அவதான் அப்படியே நின்னா நீ ஏன் நடுவுல போன அவள் நகர சொல்லி இருந்தா ஆகியிருக்கா. பட்டாசாக பொறிந்து தள்ளியவளை கண்டு அவனுக்கு சாராவின் நினைவுதான் வந்தது. ஐயோ ஸ்ருதிமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு என் உயிரை விட மகியோட உயிர் தான் அந்த இடத்துல பெருசா பட்டது. திரும்ப திரும்ப என்ன சொல்ல வச்சு நான் ஸ்கோர் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க. அவளை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல, அதனாலதான் இப்படி பண்ணேன். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். என்ன பேச வேண்டாம்? நான் பேசுவேன். வீம்பிற்கு ஸ்ருதி கத்த கண்கள் சுருக்கி முறைத்தான் அவன். அதில் முகத்தை எங்கோ திருப்பிக் கொண்டவள், உன் ஃப்ரெண்டுக்கு தான் அறிவு இல்லைன்னு பார்த்தா உனக்கு அறிவு இல்ல. நிரவையும் சேர்த்து டேமேஜ் செய்தவளை கண்டு பல் தெரிய சிரித்தான் அவன். குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வந்த மெஹன்யா அவர்களை வீட்டில் விட்டு மீண்டும் மருத்துவமனை நோக்கி செல்ல அங்கு ஸ்ருதியும் ஹர்ஷாவும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அதை கண்டு லேசாக புன்னகைத்தவள், ஹர்ஷா, உனக்காக நான் சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்றிட அவளை நோக்கி திரும்பினான் அவன். டப்பாவை திறந்தவள் சூப்பை ஸ்பூன் கொண்டு அவன் வாய் அருகே ஊட்டச் செல்ல இதை கண்ட ஸ்ருதிக்கு 2 கண்கள் போதவில்லை. ஹர்ஷா எல்லாம் பூமியிலே இல்லை, பறந்து சொர்க்கத்திற்கே சென்று விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். முகத்தில் சந்தோஷத்தை காட்டினால் போய்விடுவாளோ என்று எண்ணியவன் இயல்பாகவே வாங்கிக் கொள்ள அவளும் அமைதியாய் ஊட்டினாள். ரிசப்ஷனில் எதையோ கேட்க வந்து இருந்த ஷாலினி வெளியே பார்க் போன்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மரப்பலகையில் அமர்ந்திருந்த சாஹிலை கண்டாள். இவர் இங்கே என்ன பண்றாரு என முணுமுணுத்தவள் அவனை நோக்கி செல்ல செல்லதான் கண்டாள் அவன் முகத்தில் என்றும் இல்லாத வலியை. சூரிய பகவான் தன் டியூட்டியை முடித்துவிட்டு சென்றிருக்க கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் இருட்டுமாயிருந்தது வானிலை. அந்த ஏகாந்த நிலையை ரசிக்காமல் முகமெங்கும் அப்பிய சோகத்துடன் அமர்ந்து இருந்தவனை கண்ட ஷாலினி, என்னாச்சி ஆபீசர் என கேட்க அவள் குரலில் தலை தூக்கி பார்த்தான். டிஎஸ்பி. என்னாச்சுன்னு கேட்கிறேன். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நிரவ் சார பார்க்க வந்தீங்களா? அவருக்கும் உங்களுக்கும் சண்டையா? ஏன் இங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க? முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சார், கேட்கிறேன்ல. ஒண்ணுமில்ல ஷாலினி. அவளை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு அவன் சொல்ல அவனின் உற்சாகமற்ற குரலிலே ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்ட ஷாலினி சில வினாடிகள் மௌனம் காத்தாள். யாரிடமும் தானாக வழியே சென்று பேசும் பழக்கம் இல்லாதவளுக்கு இவனிடம் அப்படி இருக்க முடியவில்லை. அவன் முகத்தில் இருக்கும் சோகத்தை பார்க்க முடியவில்லை. அது என்ன ஏது என்று கேட்டு தீர்த்தே ஆக வேண்டும் என்று மனம் விடாமல் கத்தி கொண்டிருந்தது. என்னாச்சு டிஎஸ்பி சார் என்றதும் உடைந்து அழுதான் நம் சாஹில். அவன் அழுகவும் ஒரு நொடி அவளுக்கு உலகமே நின்றது போலாகிற்று. ஒரு ஆண்மகன் அழுகிறான் என்றால் சாதாரண விஷயம் அல்லவே. சாதாரண விஷயமாக நம் சமூகம் பழக்கவில்லையே. ஆண்கள் அழுதே பார்த்திராதவளுக்கு கம்பீரமான போலீஸ்காரன் அழுவது அதிர்ச்சியுடன் வருத்தத்தையும் சேர்த்து வழங்க அவன் காலுக்கு கீழே மண்டியிட்டு தவிப்புடன் அவன் முகத்தை பார்த்தாள். ஷாலினி ஹப்சா. சாஹில் அழவும் பதறி போனவள் என்ன பேசுவதென்று தெரியாமல் அவனையே தவிப்புடன் பார்த்து கொண்டிருக்க தன் காலுக்கு கீழே மண்டியிட்டு இருந்தவளின் கையை பிடித்தவன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்சு என்றிட அவனின் அப்சு என்ற அழைப்பில் சற்று திகைத்துதான் போனாள் அவள். திகைப்பை வெளியே காட்டிக்கொள்ளாமல் என்னாச்சு சார் என மிருதுவாக அவள் கேட்க, என் மச்சானுக்கு இப்படி ஆகிடுச்சு அதான் என்றான் சாஹில். யாரு இவரின் மச்சான் என யோசித்தவள் அதை அவனிடமே கேட்க,
என் அப்சராவோட அண்ணன் தேம்பிக் கொண்டே கூறியவனை கண்டு சிறிய பிள்ளை போல் இருந்தது. ஏன் அவருக்கு என்னாச்சு? புரியாமல் அவள் வினவவும் ஹர்ஷாவிற்கு நடந்ததை அவளிடம் கூற கேட்டவளுக்கும் சற்று அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதான் சரி ஆகிட்டாரல், அப்புறம் ஏன் அழறீங்க? இல்ல, அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். வாழ்க்கையில எல்லாம் சரி ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் என்னால தாங்கிக்க முடியல. அழக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தா இன்னும் வலிக்குது. அதான் என்றவன் வாய் மேல் ஒரு கையை வைத்து இன்னும் அழ அவளுக்கு மேலோட்டமாக கூறியதால் ஒன்றும் விளங்கி இருக்கவில்லை. சரி, ஓகே சார், கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணை தொடச்சிக்கோங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அந்த பொண்ணு அந்த பையனை ஏமாத்திருச்சு போல, போலீஸ்னு கூட பார்க்காம இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு என்னதான் தப்பா நினைப்பாங்க என்றதும் அழுது கொண்டே அவளை முறைத்தவன், என் மச்சான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அவன் வாழ்க்கை சரியாகாம இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க இல்லாம இருக்கிறது பரவாயில்ல, அவங்க இல்லைன்னு அவங்கள நினைச்சிட்டே வாழ்ந்துடலாம். ஆனா பக்கமே இருந்துட்டு அவங்களோட வெறுப்பை தினமும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் கொடுமையான விஷயம். இன்னைக்கு மகாவை சேவ் பண்ண போய் தான் அவனுக்கு இப்படி ஆனது. அவன் அவ மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது சேருமா சேராதான்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. அவனாவது நல்லா இருக்கணும், மகாவோட சந்தோஷமா வாழணும் என்றவனை ஆவென பார்த்தாள் ஷாலினி. இந்த காலத்தில் இப்படி ஒரு பந்தமா என்று அவளால் ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவன் மேலிருந்த மரியாதை மென்மேலும் உயர்ந்து போக குழந்தை போல் கண்ணீர் வடிப்பவனை ரசனையுடன் பார்த்தவள், மிஸ்டர் டிஎஸ்பி, போதும் நீங்க கண்ணீர் சிந்தனது. அவங்க கண்டிப்பா ஒன்னு சேருவாங்க, நீங்க ஃப்ரீயா விடுங்க. அவன் முட்டியில் 2 முறை தட்டி கொடுத்து ஷாலினி சொல்லவும் கண்களை துடைத்து கொண்டு மூச்சை இழுத்து விட்டான் சாஹில். ஆனா நீங்க இப்படி அழுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை ஆபீசர். அவ்வளோ பிடிக்குமா உங்க மச்சானா? அவனை இயல்பாக்க வேறு கதையை அவள் எடுக்கவும் மெதுவாக தலையை ஆட்டியவன் அவள் கையை பிடித்து எழுப்பி அருகே அமரும்படி கண்ணை காட்ட சின்ன சிரிப்புடன் அவன் அருகே அமர்ந்தாள். ஷாலினி, என்னோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மாவையும் தங்கச்சியையும் நான் தான் பாத்துக்கணும்னு என் மனசுக்குள்ள ஆழமா பதியவும் நான் யார் கூடவும் பேசாம தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, ஒருத்தங்க கூட இல்ல. சில நேரம் ரோட்ல 4-5 பசங்க ஒன்னா பேசிட்டு சிரிச்சிட்டு போகும்போது ஏக்கமா இருக்கும், நமக்கு யாருமே இந்த மாதிரி இல்லையேன்னு. மச்சான், மாமா, மாப்பிள்ளைன்னு தானே பேசிப்பாங்க. அப்படி யாரும் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அது அப்படியே எனக்குள்ளேயே வச்சுட்டு ஓடிட்டே இருந்தேன். என்னவோ போலீஸ் ஆகணும்னு தோணுச்சு. ஈஸியா எல்லாம் ஆகிடல. பகலா படிச்சேன். டிஎஸ்பி டபுள் கோட் ... தோளை ஏற்றி இறக்கினான் முகத்தில் அவ்வளவு பெருமையுடன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். அன்னைக்குதான் இவங்க என் லைஃபுக்குள்ள வந்தாங்க, எங்க அப்சரா மூலமா. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம். உண்மையா சொல்ல போனா எனக்கு அப்ஸ் விட ஹர்ஷா, நிரவ் மச்சான தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து எனக்கு கிடைக்காம நான் ஏங்கிட்டே இருந்த நட்பு எனக்கு கிடைச்சது. அவங்கள நான் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேன், மச்சான்னு மட்டும்தான் சொல்லுவேன். அதெல்லாம் வேற மாதிரி ஃபீல். உனக்கு சொன்னா புரியுமான்னு கூட தெரியல. அவங்களோட வாழ்க்கை இப்படி ஆகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு ஹர்ஷா மச்சான அப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு துடிச்சு போயிட்டேன் அப்சு. கையில ரத்தமா கொட்டுது. மயங்கி போய் இருந்தான். மயக்கத்துல கூட அவனோட வலி முகத்துல தெரிஞ்சது அப்சு. என்னால தாங்கிக்கவே முடியல. இல்ல, இங்க உடைய கூடாதுன்னு இழுத்து பிடிச்சிட்டே இருந்தேன். நீ கேட்கவும் அழுதுட்டேன் என்றவனை சின்ன சிரிப்புடன் பார்த்தவளுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. தன்னை ஏன் அப்சு என்று அழைக்கிறான் என. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட வாழ்க்கை நல்லா இல்லனா நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லு? என்கவும் இல்லை என்று தலையை ஆட்டியவள், நீங்க ஏன் என்ன அப்சுன்னு கூப்பிடுறீங்க என கேட்டுவிட புருவம் எடுங்க அவளை திரும்பி பார்த்தவன், அப்படியா கூப்பிட்டேன்? தெரியல, ஃப்ளோல வந்திருக்கும் போல. உனக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதுல்ல? சாரி, இனிமே கூப்பிட மாட்டேன். இல்ல, பிடிக்காம எல்லாம் இல்ல, நீங்க கூப்பிடுங்க என்றதும் நான் சோகமா இருந்தா அப்சு பேரு என் வாயிலிருந்து எனக்கே தெரியாம வந்துரும். இத சொன்னா இவ ஹர்ட் ஆகிடுவாளோ என யோசித்து கொண்டே என்னவோ போல் அவன் தலையை ஆட்டி வைக்க அதன் பின் இருவரும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். வீட்டுக்கு போ மஹி, தன்னுடனே அமர்ந்து இருந்தவளை கண்டு மனமே இல்லாமல் போகுமாறு கூறினான் ஹர்ஷா. பிள்ளைகள் அவளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணம்தான். இல்ல ஹர்ஷா, உனக்கு ஏதாவது தேவைனா நான் செய்யணும் அழுத்தமாக அவள் சொல்லவும் லேசாக புன்னகைத்தவன், மஹி, சாரா ஆரவ் பத்தி நினைப்பு இருக்கா இல்லையா? அவங்க உன்னை எதிர்பார்க்க மாட்டாங்களா? நீ போய் அவங்கள பாத்துக்கோடி. என்ன பாத்துக்க? நிரவ், சாஹில் அப்புறம் பாலா இருக்கிறாங்களே, ஐ கேன் மேனேஜ்.
அது மட்டும் இல்லாம எனக்கு கால்ல ஒன்னும் அடி இல்லையே, கையில தானே, போயிட்டு 2 நாள் கழிச்சு வா போ. சிரித்து கொண்டே கூறியவனை முறைத்து வைத்த மகன்யா, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். ஆரவ் சாரா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நைட் வரமாட்டேன்னு. அவங்க என்ன தேட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி இருக்கா, அம்மா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நான் உன் கூடவே இருக்கேன் என்றவளை என்ன சொல்லி அனுப்பி வைப்பது என்று புரியாமல் முழித்தான் ஹர்ஷா. மஹி, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், இங்க நீ தூங்க கூட இடம் இருக்காதுடி. தயவு செஞ்சு வீட்டுக்கு போடி ப்ளீஸ். கண்கள் சுருக்கி கெஞ்சல் பார்வை அவன் பார்க்க அவளோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தாள். அடியே மஹி, உன் கிட்ட தாண்டி பேசுறேன், போயேண்டி. நீ ஏன் என்ன அனுப்புறதுலயே இருக்க? காட்டமாக அவள் கேட்க. ஐயோ அப்படி இல்லம்மா, நீ இங்க இருந்தா உனக்கு தான் கஷ்டம். ரெஸ்ட் ரூம் கூட சரியா இல்ல, நல்ல ஹாஸ்பிடல் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ தூங்குற அளவுக்கு வசதியா இல்ல, அதனாலதான் சொல்றேன். நீ போயிட்டு நாளைக்கு வா. அவனுங்க 3 பேரும் இருக்காங்களே, என்ன பத்திரமா பாத்துப்பாங்க. இவ்வளோ சொல்றேன்ல, போயேண்டி. காலில் விழாத குறையாக அவன் சொல்லவும் மெதுவாக தலையை ஆட்டியவள் தன் பையை எடுத்துக்கொண்டு எழ அவள் புரிந்து கொண்டதில் பெருமூச்சை விட்டான் ஹர்ஷா. இவ இவ்வளோ பிடிவாதக்காரின்னு தெரியாம போயிடுச்சே என அவன் யோசித்துக் கொண்டிருக்க, கைய அசைக்காத சரியா? ஏதாவதுனா நிரவ் அண்ணாவை கூப்பிட்டு உன் பாட்டுக்கு எழுந்து போயிடாத. நீ ஒன்னும் கீழே தடுக்கி விழுந்து உனக்கு அடிபடல. புல்லட் இறங்கி இருக்கு, அதுவும் ஆழமா. வலி அதிகமா இருந்தா நிரவ் அண்ணா கிட்ட சொல்லு. அமைதியாவே இருக்காதா? அப்புறம் மறந்து போய் கைய யூஸ் பண்ணிராத. தூக்கத்துல பார்த்து தூங்கு என அவள் அடுக்கி கொண்டே போக சலிக்காமல் ரசனையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவன். திட்டி கொண்டாவது உடன் இருந்து விட மாட்டாளா என அவன் ஏங்கிய நாட்கள் ஏராளம். அது இன்று அழகாய் நிகழ்வதை எண்ணி அவன் மனம் பூரித்து போக நிறைந்த புன்னகையுடன் அவளை பார்த்தான். ஹர்ஷா, எனக்கு போக மனசே இல்ல ஹர்ஷா. உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கணும்னு எனக்கு தோணுது. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி போக சொல்றதாலதான் போறேன். உனக்காக தான் மஹி போக சொன்னேன். ஆமா, எப்படி போவ? நான் வேணும்னா உன்னை டிராப் பண்ணட்டுமா என்றவனை தீயாக அவள் முறைக்கவும் நாக்கை கடித்து கொண்ட ஹர்ஷா, சாரி மஹி, நான் மறந்துட்டேன் என கையை லேசாய் தூக்கி காட்ட, நீ இப்பவே உனக்கு அடிபட்டு இருக்கிறத மறந்துட்ட. இதுல தூக்கத்துல எல்லாம் என்ன பண்ணுவ? நான் போகல போ என்று மீண்டும் அவள் அமர வர, ஐயோ மஹி, ஏன் இப்படி என்ன படுத்துற? தயவு செஞ்சு போ. இது பெரிய அடி எல்லாம் இல்ல, ரொம்ப சின்ன அடிதான். கண்டிப்பா ஒரு ராத்திரியில எனக்கு எதுவுமே ஆகிடாது. உனக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்கும்னு எனக்கு இத்தனை வருஷம் தெரியாது. நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா? நீ தான் ஹர்ஷா பிடிவாதம் பண்ற. இப்ப போறது நான் தானே, அப்ப நீ தானே வின் பண்ண. சிடுசிடுப்பாக அவள் சொல்லவும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தவன், நாளைக்கு பார்க்கலாம் மஹி பாய் என கையை ஆட்ட, உன் பாய் நீயே வச்சுக்கோ, போ போ என்றவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சென்று விட அவளின் உரிமையான முகத்திருப்புதலை கண்டு உள்ளம் மகிழ்ந்து போனான் ஹர்ஷா. குழந்தைகளை பள்ளியில் விட்ட மஹன்யா நேராக மருத்துவமனைக்கு வர அக்ஷயா அவளுக்கு அழைத்து இருந்தாள். காரில் இருந்து இறங்கியவள் போனை அட்டெண்ட் செய்து காதில் வைக்க, மேம், ஹர்ஷா சார் எப்படி இருக்கா என்றாள் அவள். நேற்று அவளுக்கு தலைவலிப்பதாக கூறியதால் பாலா அவளை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றிருந்தான். அதனால் தான் சம்பவம் நடக்கும் பொழுது அவன் இருந்து இருக்க மாட்டான். நல்லாதான் இருக்கான் அக்ஷு. நேத்து நைட் நான் வீட்டுக்கு போயிட்டேன், இப்பதான் வந்து இருக்கேன். நான் அவரை பார்க்க வரேன். சரி அக்ஷு, நீ வா, நான் வைக்கிறேன் என்றவள் சரியாக ஹர்ஷாவின் அறைக்குள் நுழைய அவளை கண்டதும் அவனின் முகம் சூரியகாந்தியைப் போல் மலர்ந்தது. அவன் முகமலர்ச்சியை பார்த்து கொண்டே அவன் அருகே வந்தவள், சாப்பிட்டியா என கேட்க, ஸ்ருதி கொடுத்தா, நிரவ் ஊட்டி விட்டான், நீதான் கொடுத்து விட்டதா அவ சொன்னா. மொத்த பல்லையும் காட்டிக்கொண்டு ஹர்ஷா சொல்லவும் ஆமா ஆமா என்றவள் பெயின் இருக்கா என்றிட, இல்லை என்று தலையை ஆட்டினான் அவன். நைட் நல்லா தூங்குனியா? கையை எதுவும் பண்ணிக்கலையே? மஹி, நான் என்ன குழந்தையாடி? அதெல்லாம் ஒன்னும் பண்ணிக்காம பத்திரமாதான் தூங்குனேன் என்னும் போதே சாஹில் நிரவ் இருவரும் உள்ளே நுழைய அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். மகா, என்ன மகா, என்ன இந்த பக்கம்? மிதப்பாக சாஹில் கேட்கவும் அவனை புரியாமல் பார்த்தவள், என்ன இந்த பக்கம்னா என்னன்னா அர்த்தம்? ஹர்ஷாவை பார்க்க வந்தேன். உன் எதிரிதான் அவன், அப்புறம் என்ன உறவு கொண்டாட்டிட்டு இருக்கிற நீ என்றவனை நிரவும் தேவும் முறைத்து வைக்க, மகாவோ பெரிதாக அலட்டி கொள்ளாமல், அதெல்லாம் நாங்க எப்போவோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இல்ல ஹர்ஷா என்றிட அழகாய் தலையை ஆட்டினான் அவன். அப்போ நீ ஹர்ஷா மச்சான மன்னிச்சிட்டியா என்றதும் பேரமைதி அங்கு
நிலவ ஆண்கள் இருவரும் சாஹிலை கழுவி கழுவி ஊற்றினர் மனதில். மச்சான், உனக்கு வேலை இல்ல. அசட்டு சிரிப்புடன் ஹர்ஷா கேட்கவும், அவனை கண்டுகொள்ளாமல் சொல்லு மகா என சாஹில் கேட்க, டேய் மூடிட்டு வாடா என்று அவனை இழுத்து கொண்டு வெளியே சென்று விட்டான். நீரவ், யோஃப் மச்சான், என்னையா, என்னத்துக்கு என்னை இழுத்துட்டு வர? விட்டு இருந்தா இன்னும் 4 கேள்வி கேட்டு இருப்பேன்ல. அவன் கையில் இருந்து தன் கையை உருவிக்கொண்டு சாஹில் எகிற, என்ன கேட்டு இருப்ப நீ என பதிலுக்கு எகிரி கொண்டு வந்தான் நீரவ். அவங்களே இப்பதான் நார்மலா பேசிட்டு இருக்கிறாங்க. நீ இப்ப போய் இப்படி கேட்டு அவங்களுக்குள்ள திரும்ப ஒரு கேப் வரணுமா? ஐயோ மச்சான், அப்படி எல்லாம் வராது. ஏன் வராது? நேத்து நர்ஸ் ஒரு பேப்பர்ல சைன் போட சொல்லி ஹர்ஷா மச்சானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர சொன்னாங்க. அப்போ மகானா அவரோட மனைவி மஹன்யா ஹர்ஷதேவ்னு சொல்லி சைன் பண்ணான். தெரியுமா? அவ்வளோதான், அவங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியாகிடுச்சு. நின்றவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்த நேரம், டேய் நீ எல்லாம் நிஜமாவே டிஎஸ்பி தானாடா என கேட்க ஏண்டா என்றான் பாவமாய். அதெல்லாம் ஒரு வேகத்துல சொல்றது சாஹில். நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம முடிச்சு விட வேற பாக்குறியா? மூடிட்டு அமைதியா இருந்துட்டு டென்ஷன் ஆயிடுவேன். கொஞ்சம் கூட எதையும் யோசிக்கிறது கிடையாது. மனசுல என்ன இருக்கோ அப்படியே பேசிட வேண்டியது. பெரிய இவன்னு உன்ன நீயே நினைச்சிட்டே இருக்கியா? என்னும் போதே ஷாலினி அவன் கண்களுக்கு தென்பட்டு இருக்க, ஓய் ஷாலினி, உங்க அப்பா எப்படி இருக்காரு என கேட்டுக்கொண்டே சென்று விட்டான் அவன். தன்னை தாண்டி சென்றவனை கடுப்புடன் பார்த்தவன் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டே திரும்பியவன் எதிரே வந்த ஸ்ருதி மீது மோதிவிட்டான். அவன் மோதியதில் தடுமாறி விழ போனவளின் கையை பிடித்து காப்பாற்றியவன், பார்த்து வரலாம்ல என அக்கறையாய் கேட்க, நான் பார்த்துதான் வந்தேன், நீதான் என்ன பார்க்காம திரும்பிட்ட. முகத்தில் விழுந்த கூந்தலை ஒதுக்கியவள் அவனிடமிருந்து தள்ளி நிற்க அவள் விலகி நின்றதில் கடுப்பானவன் அவள் கையை பிடித்து இழுத்து செல்ல ஸ்ருதி எவ்வளவு கத்தியும் விடவில்லை. அவன் அறைக்குள் நுழைந்தவன் அவள் கையை விடுவித்து, உனக்கு என்ன கண்ணம்மா பிரச்சனை? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்னோட சேர்ந்து வாழலனா கூட பரவாயில்லடி, அட்லீஸ்ட் முகம் கொடுத்தாவது பேசலாம்ல. மகா, ஹர்ஷா கூட நார்மலா பேசிக்கிறாங்கடி, ஆனா நீதான் என்ன பார்க்காம பேசாம சாகடிக்கிற. என்னமோ நான் கைய பிடிச்சதும் விலகி போறேன். நான் என்ன பொறுக்கியாடி? சொல்லு, நான் என்ன பொறுக்கியா? ஏன் ஸ்ருதி என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வதைக்கிற? ஏண்டி, நீ என்ன உன் மஜுவா பார்க்க வேண்டாம் கண்ணம்மா? உன்னோட சீனியர் டாக்டர், உன்னோட ட்ரைனர், அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா, 3வது மனுஷனா என்ன பாருடி. என் கிட்ட சாதாரணமா பேசுடி. என்னால முடியல. நான் தழுத்தழுக்க அவன் சொல்லவும் ஸ்ருதிக்கு என்னவோ போலாகிவிட அமைதியாய் அவனை வெறித்தாள் பெண்ணவள். திரும்ப திரும்ப சொன்னதையே என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது கண்ணம்மா. எனக்கு சலிச்சு போச்சு. இதுக்கு மேல உங்க இஷ்டம்தான், ஆனா என் கிட்ட நார்மலா இரு. அதுவே எனக்கு இப்போதைக்கு போதும் என்றவன் அங்கிருந்து கிளம்பிவிட கண்கள் கலங்கி அப்படியே மடங்கி அமர்ந்தாள். ஸ்ருதி, போதும் ஸ்ருதி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே நினைச்சிட்டு அவனை தண்டிக்க போற என அவள் மனமும் நிறப்புறம் சாய்ந்து எதிர்வாதம் புரிய முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் பெண்ணவள். மஹி, மஹி. சாஹில் கேட்டதும் அப்படியே அமைதியடைந்தவளிடம் அடுத்த வார்த்தை பேசவே ஹர்ஷாவிற்கு தயக்கமாக தான் இருந்தது. அவன் அழைக்கவும் கண்கள் உயர்த்தி அவனை கேள்வியாக அவள் பார்க்க, நீ கிளம்பு மஹி, போய் ஒர்க் பாரு, ஈவினிங் வந்தா போதும். அவள் இங்கு இருந்தால் இன்னும் ஏதாவது பேசி சாஹில் கூட்டையை குழப்பி விடுவான் என்று அஞ்சினான். ஹர்ஷா, இல்ல ஹர்ஷா, நான் இருக்கேன். உள்ளே சென்ற குரலில் அவள் சொல்லவும் இதற்கு காரணம் ஷாஹில் தான் என்று மனம் ஹர்ஷாவிடம் எடுத்துரைக்க அவனை அடி வெளுப்பது போல் கற்பனை செய்து கொண்டவன், மஹி, ஐ கேன் மேனேஜ். நீ போய் ஒர்க் பாரு, இங்கேயே இருந்து என்ன பண்ண போற? அழுத்தம் திருத்தமாக அவன் சொல்ல மகாவிற்கும் மனம் ஒரு மாதிரியாக இருந்ததால் சரி என்று தலையை ஆட்டி கிளம்பிவிட ஹர்ஷாவிற்கு மனம் பாரமாகி போனது. ஹாய் ஷாலினி. மூச்சு வாங்க கூறியவனை புரியாமல் பார்த்தவள், என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்தீங்க என கேட்க, இல்ல என் நிரவ் மச்சான் என்னைய திட்டிட்டே இருந்தான். அவன் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேனா கரெக்டா நீ கண்ணுல பட்ட, அப்படியே ஓடி வந்துட்டேன் என்றவனை சின்ன சிரிப்புடன் பார்த்தவள் தன் பையில் இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுக்க சாஹிலும் மறுப்பு தெரிவிக்காமல் வாங்கி அருந்தினான். சாப்பிட்டாச்சா? பாட்டிலை மூடிக்கொண்டே அவன் கேட்க, என்று தலையை ஆட்டியவள், என்ன இன்னைக்கு யூனிஃபார்ம காணோம், கட் அடிச்சாச்சா? நான் என்ன காலேஜா படிக்கிறேன் கட் அடிக்க? என் மச்சானுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன்? அவன் நல்லா ஆகிற வரைக்கும் லீவ் சொல்லிட்டேன். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே பெஸ்ட் தான். ஏன் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் என்ன? அதுவும் நல்லா தான் இருக்கும்.
அவள் கூற்றை மறுத்தான் சாஹில். இல்ல, நீங்க எந்தவித போட்டி பொறாமையும் இல்லாம இருப்பீங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா எந்த நேரம் என்ன ஏதுன்னு பார்க்காம போய் நிப்பீங்க. சூடு சுரணை பார்க்க மாட்டீங்க, உண்மையா இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா கேரல்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆபீசர். தோல் குலுக்கி கொண்டு கூறியவளை கண்டு இருபுறமும் தலையை ஆட்டியவன். ஷாலினி, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ருதி தானே? உங்க 2 பேருக்குள்ள போட்டி பொறாமைகள் இருக்கா என்ன? அவங்க லைஃப் நல்லா இருந்தா நீ சந்தோஷப்படுவ, உன் லைஃப் நல்லா இருந்தா அவ சந்தோஷப்படுவா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ கண்டிப்பா நிப்ப. அதே போலதான் அவளும் எப்படியோ போகட்டும்னு 2 பேருமே விட்டுட மாட்டீங்களா? உங்களுக்குள்ள சூடு சுரணை இருக்கா என்ன? சரி, உனக்கு ஒண்ணுன்னா நேரம் காலம் பார்க்காம அவ வந்து நிப்பாதானே? என்ன பொறுத்த வரைக்கும் கேர்லஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கிரேட். எங்க அம்மாவையே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க நேம் அமிர்தா. அவங்க 2 பேரும் செம்ம க்ளோஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ துணையா இருந்தாங்க. காலப்போக்கில் அவங்க பிரிஞ்சுட்டாங்க தான். ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரியல. எங்க அம்மா சாகர வரைக்குமே அமிர்தா ஆண்டிய பத்தி பேசிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களும் எங்கேயோ இருந்துட்டு இவங்களை நினைச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு முழுசா நம்பினாங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபேமிலி வந்ததும் இல்லாம போயிடும் ஷாலினி. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. கல்யாணம் ஆனா கூட அப்படியே தான் இருக்கும். ஐயோ சார், நான் சும்மா ஜெனரலா தான் சொன்னேன். ஏன் இவ்ளோ சொல்றீங்க? நான் ஏதாவது நார்மலா சொல்றதுக்கு இல்ல, அதையே கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு பக்கம் பக்கமா பேசி எல்லாரும் என்னைய ஆஃப் பண்ணிடுறீங்க. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அவள் சொல்ல, எல்லாரும்னா வேற யாரு? என் கிளாஸ்மேட் ஷரண் தான். அன்னைக்கு தெரியாம ஒரு வார்த்தை விட்டுட்டேன். எவ்வளோ நேரம் பேசினான். பெருமூச்சுடன் அவள் சொல்ல, சரி விடுங்க, கேன்டீன்ல டீ வாங்கித்தாங்க, வாங்க என அவளை அழைக்க அவன் உரிமையான அழைப்பில் மனமெங்கும் பூரிப்புடன் அவனுடன் சென்றாள். ஷாலினி. மாலையாகவும் படுத்துக்கொண்டே சலிப்படைந்த ஹர்ஷா நிரவிடம் நடக்கணும்டா என சொல்ல அவனை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் அவன். இருவருமாய் நடந்து கொண்டிருக்க அப்பொழுது நிரவ் ஹர்ஷாவிடம் மெஹன்யா தன்னை மனைவியாக கூறிக்கொண்டதை சொல்ல கேட்ட ஹர்ஷா அப்படியே நடப்பதை நிறுத்திவிட்டான். அவன் நிற்கவும் நிரவ் கேள்வியாய் அவனை ஏறிட, என்ன மச்சான் சொல்ற? மஹி அப்படி சொன்னாளா? நான் தழுத்தழுக்க கேட்டவனை கண்டு மிருதுவாய் புன்னகைத்தவன் ஆம் என்று தலையை ஆட்ட அவனுக்கு கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. இதெல்லாம் அவன் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. என்றும் நினைத்து பார்த்ததே இல்லை மகா தன்னை ஹர்ஷதேவின் மனைவி என்று கூறிக்கொள்வதை. சூழ்நிலை கருதிதான் அவள் கூறியது. ஆனாலும் அவனுக்கு அது தித்திப்பை தான் வழங்கியது. என்னதான் அவ சிச்சுவேஷனுக்காக அப்படி சொல்லி இருந்தாலும் மனசு லேசா இருக்குடா. வெக்கச்சிரிப்புடன் கூறியவனை கண்டவனுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் தன் நண்பனின் வாழ்க்கை மாறிட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ளவும் மறக்கவில்லை. நீங்க சீக்கிரம் ஒன்னு சேர்ந்து வாழுவீங்க மச்சான். அவன் தோள் மேல் கை போட்டு ஆறுதலாக நிரவ் சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மச்சான், அவன் நல்லா இருந்தாலே போதும் என்னும் போதே மகாவின் கார் உள்ளே நுழைய அதை கண்டவனின் முகம் பிரகாசமடைந்தது. மனசுக்குள்ள ஆசை இருக்கும் போது அதை ஏண்டா உள்ளேயே அடக்க பார்க்கிற? ஹர்ஷாவின் முகத்தை வைத்தே திரும்பியும் பார்க்காமல் தெரிந்து கொண்டான் நிரவ் மகா வந்திருப்பதை. அவ சந்தோஷமாயிருந்தா எனக்கு போதும்டா என்கையில் காரில் இருந்து இறங்கிய மகா மறுபக்கம் சென்று கதவை திறக்க ஆரவ் மற்றும் சாரா இறங்கினர். அதில் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தவன் அவளை நோக்கி செல்ல நிரவும் குழந்தைகளை பார்த்துவிட்டு அவனுடன் சென்றான். கார் அருகே சென்றதும் ஹாய் என ஹர்ஷா சொல்லிட, ஹர்ஷா ஆர் யூ ஓகே என்றிருந்தாள் குட்டி சாரா. வருத்தத்துடன் அதில் உருகி போனவன், எனக்கு என்ன சாரா நல்லா இருக்கேன் என்றிட, என்ன உன்னால தூக்க முடியாதே என்றாள் உதட்டை பிதுக்கி. யாரு சொன்னா? ஹர்ஷாவால தூக்க முடியும், ஒரு கையில தானே அடிபட்டு இருக்கு, 2 இல்லையே என்றவன் அவளை இடது கையால் தூக்கி கொள்ள சாரா ஆனந்தமாய் குதித்தாள், வாயெல்லாம் பல்லாக. ஆனால் சாராவின் தாய் மகாதான் ஹர்ஷாவை முறைத்து கொண்டிருந்தாள். ஆரவ், உன்னை சித்தப்பா தூக்குறேன் வா என்ற நிரவ் அவனை தூக்கி கொள்ள அவனும் சின்ன சிரிப்புடன் அவன் தோளை பிடித்து கொண்டான். ஏய் சாரா, அறிவு இல்லையாடி உனக்கு? அவருக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, குரங்கு குட்டி மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டே இருக்க, ஏறங்குடி அதட்டலாக அவள் சொல்லவும் சாரா குட்டி பாவமாக ஹர்ஷாவை பார்க்க அவனும் பாவமாய்தான் மகாவை பார்த்து கொண்டிருந்தான். ஹர்ஷா, நீயும் என்ன மாதிரிதான் அம்மாக்கு பயப்படுவியா? வாய் பொற்றி சிரிப்புடன் கிண்டலாக சாரா கேட்க அவனும் எஸ் என்றான். இன்னும் பாவமாய் அதில் அவனை சரமாரியாக முறைத்த மகா, டேய் அவளுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா இல்ல, இறக்கி விடுடா என அதட்ட. மஹி, இந்த கையில தானே அடிபட்டு இருக்கு, இந்த கையில இல்லையே. சாராவை இறக்கிவிடும் மனநிலையில இல்லை அவன்.
உனக்கு கையில அடிபடல மச்சான், ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கு. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியவனை முறைத்தவன் அசட்டு சிரிப்புடன் மகாவை பார்க்க அவளோ இறக்கிவிடும்படி கண்ணை காட்டினாள். ஒன்னும் பிரச்சனை இல்ல மகி, நான் கொஞ்ச நேரம் சாராவை வச்சுக்கிறேன் என அவன் கூறி முடிப்பதற்குள் எங்கு இருந்தோ வந்த நம் செல்லக்குட்டி சாஹில் சாராவை ஹர்ஷாவிடம் இருந்து பிடுங்கி கொண்டு ஓடியிருக்க, டேய் நீ மட்டும் கையில மாட்டுன, செத்தடா என கத்தினான். ஹர்ஷா கடுப்பாக அதை கண்டு நிரவ் மற்றும் மகா சிரித்துவிட முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டவன், ஆரவ் கண்ணா நீயாவது வாடா என கையை நீட்ட, நோ நோ சூப்பர் மேன், உங்களுக்கு கையில அடிபட்டு இருக்கு, வலிக்கும். அறிவாய் பேசியவனை பெருமையாக பார்த்து வைத்தாள் மஹன்யா. என் பையன் என்ன மாதிரிதான் அறிவா இருப்பான். ஆனா இந்த சாரா இருக்காளே, செல்லமாய் கடிந்து கொண்டவள், வாங்க உள்ள போலாம் என அழைத்து கொண்டு உள்ளே செல்ல ஸ்ருதி அவர்களுடன் இணைந்து கொண்டாள். ஸ்ருதியை கண்டதும் நிரவ் கையில் இருந்த ஆரவ் அவளிடம் தாவ அவளும் அமைதியாய் வாங்கி கொண்டாள். நிரவை நிமிர்ந்தும் பார்க்காமல், சூப்பர்மேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்ருதி கையில் இருந்து கொண்டு ஆரவ் பேசவும் அவனை நோக்கி திரும்பியவன் என்னடா என கேட்க, நிரவ் சித்தப்பா ஸ்ருதி சித்திய கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்றதும் நிரவும் ஸ்ருதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, ஹர்ஷாவோ எனக்கு இது 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ஆரவ் என்றிடு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமா? அப்போ நான் எங்க இருந்தேன்? நாடியில் கை வைத்து யோசனையாக ஆரவ் கேட்க, நீ அப்போ பிறக்கவே இல்லடா என்றாள் மகா. அதில் ஓ என்றவன் ஸ்ருதியிடம் ஏதோ பேசத் தொடங்க ஹர்ஷா மகாவையே பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் முன்னாடியும் பார்த்து நடக்கலாமே சார், அவனை திரும்பியும் பாராமல் கிண்டலாக மகா சொல்லிட, அதில் நாக்கை கடித்து கொண்ட ஹர்ஷா திரும்பிக் கொள்ள மகாவின் முகத்திலும் அழகான புன்னகை அரும்பியது. ஹேய் ஷாலினி, இது யாருன்னு தெரியுமா? சாராவை கையில் வைத்துக் கொண்டு சந்தோஷமாய் சாஹில் கேட்கவும் அவன் முகத்தில் தெரிந்த ஆனந்தத்தை கண்டு தானும் மகிழ்ந்தவள். யாரு இந்த குட்டி என சாராவின் கண்ணம் கிள்ளி கேட்க, நான் சாரா, சாஹில் மாமாவோட லவ்வர். குறும்பு கூத்தாட கூறியவளை கண்டு சாஹிலும் ஷாலினியும் வாயை பிளக்க, குட்டி சாராவோ வாய் மூடி சிரித்தாள். அச்சோ, நீங்க தான் சாஹிலோட லவ்வரா? அவளுக்கு ஏற்ப ஷாலினியும் கம்பெனி கொடுக்க ஆம் என தலையை ஆட்டினாள் அழகாய். அவள் அழகில் சொக்கி போன ஷாலினி, ஏஹாய் சாரா, என் கிட்டையே விளையாடுறியா என்றிட சாராவும் உற்சாகமாய் தலையை ஆட்டினாள். உனக்கு இவள தெரியுமா? கேள்வியாய் கேட்ட சாஹிலை லேசாக முறைத்தவள், என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ண எனக்கு தெரியாதா? சாரா குட்டிய எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சாரா? செல்லம் கொஞ்சி ஷாலினி கேட்க, ஆமா, ஷாலினி சித்திய எனக்கும் நல்லாவே தெரியும் என்றாள் குறும்பாய். ஓ, அப்போ நான் தான் லேட்டா நின்ற ஷஹீல், சாரா குட்டி என் லைஃப்ல கொஞ்சம் முன்னாடியே நீ வந்து இருக்கலாம்ல என ஏக்கமாய் கேட்க, நீ அதுக்கு ஊட்டிக்கு வந்து இருக்கணும் மாமோய். நக்கலாக கூறியவளின் முதுகில் லேசாய் தட்டியவன், மகா இவ்ளோ எல்லாம் பேசவே மாட்டா, யார் கூட சேர்ற நீ? ஸ்ருதிமா தோளை ஏற்றி இறக்கி அவள் சொல்ல, அது ஒரு வாளுனா இவ அதுக்கு மேல இருக்கா? ஷாலினியிடம் குற்றச்சாட்டாக சாஹில் சொல்ல அவளும் ஆமோதித்து தலையை ஆட்டினாள். ஆரவ் மருத்துவமனையை சுற்று பார்க்க வேண்டும் என்று கூறியதால் ஸ்ருதி அவனை தூக்கி கொள்ள நிரவையும் இழுத்து கொண்டு சென்றான் அவன். ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே ஆரவ் கேட்கவும் நிரவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஸ்ருதிக்கு அந்த அளவிற்கு அதிர்ச்சியாக இல்லை. அவளுக்கு தெரியும் ஆரவ் எப்படி என்று. ஆகையால் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தவள், அப்படியெல்லாம் இல்ல ஆரவ், ஏன் அப்படி கேட்கிற என சமாளிக்க, இல்ல 2 பேரும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. நாம பார்த்தோம்ல ஸ்ருதிமா, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டியோட மேரேஜ, அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. சரியா கணித்து கேட்டவனை கண்டு நிரவிற்கு வியப்பாக இருந்தது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆரவ், நாங்க வேலை செஞ்சதால டயர்டா இருக்கோம் அதான் என கூறியவள் நிரவிற்கு கண்ணை காட்டது அவனும். ஆமாம் சாமி போட குழந்தை ஆரவும் என்னமோ போல் தலையை ஆட்டி வைத்தான். மகாவும் ஹர்ஷாவும் தனித்துவிட அவனை பார்ப்பதுமாய் குனிவதுமாய் இருந்தாள் அவள். இருவருக்குள்ளும் இருந்த மௌனமே அழகாயிருக்க அதை ரசித்துக் கொண்டிருந்தான் ஹர்ஷா. பெயின் இருக்கா? மௌனத்தை உடைத்து மகா பேசிட அதுவும் அவனுக்கு தித்திப்பாகத்தான் இருந்தது. பெயின் எல்லாம் இல்ல மகி, வலி இருந்தும் மறைத்து விட்டான் பையன். அவள் நம்பாமல் பார்க்க அதை உணர்ந்து கொண்டவன், சாரா ஆரவ் பத்தி ஏதாவது சொல்லேன் என ஆசையாய் கேட்க மகாவிற்கு ஒரு மாதிரி ஆகி போனது. சொல்லு மகி, ஆரவ் ரொம்ப மெச்சூர்டா இருக்கானே, எப்படி இந்த வயசுலயே அவன் இவ்ளோ தெளிவா இருக்கான்
வியப்பாய் ஹர்ஷா கேட்கவும் லேசாக புன்னகைத்தவள். அவன் எப்பவுமே அப்படிதான் ஹர்ஷா. சில நேரம் என்ன புரிஞ்சிக்காம பேசிடுவான், அப்புறம் அவனே அதை யோசிச்சு புரிஞ்சுப்பான். அதுவும் சாரா இருக்கா பாரு, அவ எப்பவும் என்ன திட்டிட்டே இருப்பா. ஆரவ் தான் அவளுக்கு புரிய வச்சு என்கிட்ட சாரி கேட்க வைப்பான். சாராக்கு தண்ணி செட் ஆகாது. ரொம்ப நேரம் தண்ணில இருந்தா அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடும். சொன்னா கேட்கவே மாட்டா ஹர்ஷா. நான் இல்லாத டைம்ல தண்ணில ஆட்டம் போட்டுட்டே இருப்பா. அம்மா ஸ்ருதியால கூட அவ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா ஆரவ் அவ கண்ட்ரோல் பண்ணிடுவான் தெரியுமா. ரொம்ப நல்ல பையன், எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். எல்லாரோட இடத்துல இருந்தும் யோசிப்பான். கரெக்டா தான் நடந்துப்பான், நல்லா படிப்பான், உன்ன மாதிரியே என்றதும் வார்ட் என்று அவன் கத்தி இருக்க அதுல கேள்வியாய் அவன் முகத்தை மகா ஏறிட அவன் முகத்திலோ அவ்வளவு குழப்பங்கள். என்ன சொன்ன நீ? என்ன மாதிரியா? புருவம் விடுங்க ஹர்ஷா கேட்கவும் என்னது என அவள் கேட்க, ஏய் நீ தானடி சொன்ன ஆரவ் என்ன மாதிரியே நல்லா படிப்பான்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? குரலை உயர்த்தி அவன் கேட்கவும் புரியாமல் பார்த்தவள், ஆமா ஹர்ஷா, நீயும் நல்லாதான படிப்ப, அததான் சொன்னேன், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இயல்பாக கேட்டவளை கண்டு அவனுக்கு தான் மண்டை குழம்பி போனது. மஹி, நீ சொன்னது வேற மாதிரி இருந்துச்சுடி. அவன் என் புள்ள, அவன் என்ன மாதிரின்னு மீன் பண்ண மாதிரி இருந்துச்சு என்றவனை முறைத்து வைத்தவள், லுக் ஹர்ஷா, அவங்க என்னோட குழந்தைங்க, உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ நல்லா படிப்பல, அதைத்தான் நான் மீன் பண்ணி சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என் குழந்தைங்க கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எடுக்கவும் கூடாது. நொடியில் முகம் மாறி பேசியவளை வருத்தத்துடன் பார்த்து வைத்தது ஹர்ஷாவின் விழிகள். இவ்வளவு நேரம் இருந்த மன நிம்மதியும் மொத்தமாய் மறைந்து போய்விட அப்பிய சோகத்துடன் அமைதியடைந்து விட்டான் அவன். அவன் முகமாற்றத்தை கவனித்தவளுக்கும் மனம் சற்று சோர்ந்துதான் போனது. ஹர்ஷா, ஐ ஆம் சாரி, நான் அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க கூடாது. வருத்தமான குரலில் கூறியவளை கண்டு முயன்று புன்னகைத்தவன், இட்ஸ் ஓகே என்றிட மகாவிற்கு மனமே இல்லை. ஐயோ ஹர்ஷா, நிஜமாவே ரொம்ப சாரி, நான் ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல மஹி, நான் எதுவும் நினைச்சிக்கல. நீ பேசினதுல எந்த தப்பும் இல்ல மஹி. உன் குழந்தைங்க அவங்க, நீ அவங்க மேல அக்கறையோட பேசுற, அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. ஐ எம் ஆல்ரைட் என்றவனை கவலையுடன் பார்த்தவள் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனம் காக்க பாலாவுடன் உள்ளே நுழைந்தாள். அக்ஷயா, வாங்க அக்ஷயா. வலியை மறைத்து போலி புன்னகையுடன் அவன் அழைக்க வாங்கி வந்த பழங்களை ஓரமாக வைத்தவள், எப்படி இருக்கேள்? வலி இருக்கா என் அக்கறையாய் வினவில்லை என்பதாய் தலையை ஆட்டினான் அவன். நான் காத்தாலேயே வந்து இருப்பேன், ஆனா அதுக்குள்ள ஒரு வேலை வந்துருது, அதான் வர முடியல, தப்பா எடுத்துக்காதேள். ஐயோ அக்ஷயா, இதுல என்ன இருக்கு, ஃப்ரீயா விடுங்க. ஓகே சார், நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வேள்னு நான் நினைச்சே பார்க்கல. நேக்கி என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நேத்து வரைக்கும் நேக்கி உங்க மேல் செம்ம கோவம். கிருஷ்ணா கிட்ட கூட உங்களை திட்டின்றே தான் இருந்தேன். அவா எனக்கு புரிய வச்சா அப்புறம் உங்க மேல நேக்கு இருந்த கோவம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனா நீங்க இப்போ செஞ்சிருக்கிற காரியத்தை கேட்டதும் நேக்கு மனசே இல்ல. மனதில் இருந்ததை எல்லாம் மறைக்காமல் பேசியவளை பெருமையுடன் பாலா பார்க்க ஹர்ஷாவோ சின்ன சிரிப்புடன் பார்த்தான். இட்ஸ் ஓகே அக்ஷயா, இதுல என்ன இருக்கு, இத பத்தி பேச வேண்டாம், விடுங்க. அது எப்படி சார் பேசாம போறது? நீங்க செஞ்சது சின்ன காரியமா? எங்க மகாமேமோட உயிரை காப்பாத்திருக்கேள், எவ்வளோ பெரிய விஷயம் என்னும் போதே. ஓகே அக்ஷயா, அதையே ஏன் பேசணும், விடுங்க. சற்று சங்கடமாய் அவன் சொல்ல அக்ஷயாவும் சரி என தலையை ஆட்டினாள். அப்போ நான் போயிட்டு வரேன். தலையை லேசாய் ஆட்டி அவள் சொல்லவும் சரி என்றான் ஹர்ஷா. விட்டுட்டு வரேன் மச்சான் என்ற பாலா அக்ஷுவுடன் வெளியேறிவிட அதன் பின் இருவரிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. சற்று நேரத்திலே ஆரவ் மற்றும் சாராவுடன் அனைவரும் வந்துவிட, போயிட்டு வரேன் அண்ணா என சாஹில் நிரவ்விடம் மட்டும் கூறியவள் ஹர்ஷாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பிவிட, பை ஹர்ஷா, நாளைக்கு வரேன் என்ற சாரா அவன் கன்னத்தில் முத்தமிட அவனும் மகிழ்ச்சியுடன் முத்தமிட்டு சரி என்றான். ஆரவும் தன் பங்கிற்கு அவன் கன்னத்தில் முத்தமிட்டு கிளம்பிவிட, பை ஹர்ஷா என்ற ஸ்ருதியும் கிளம்பியிருந்தாள். அனைவரும் கிளம்பியதும் பெருமூச்சை விட்ட ஹர்ஷா நிரவ் சாஹிலை பார்க்க அவன் முகவாட்டத்தை கவனித்து என்னாச்சு என்றான் நிரவ். ஹர்ஷாவும் கவலையுடன் நடந்ததை அவர்களிடம் சொல்ல என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனுக்கு ஆறுதல் அளித்து சிரிக்க வைத்து இருந்தனர் இருவரும். அடுத்த நாள் ஹர்ஷாவை பார்க்க செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த மஹன்யா பின் செல்வதாக முடிவு எடுத்து கிளம்பியிருந்தாள். நேற்று அவனிடம் சற்று தன்மையாக பேசியிருக்கலாம் என்று மனமும் மூளையும் மாறி மாறி அவளிடம் வாக்குவாதம் செய்ததில் சோர்ந்து போயிருந்தாள் பெண்ணவள்.
தன்னையும் மறந்துகூட அவனிடம் இனி காட்டமாகவும் கோபமாகவும் பேசிவிடக்கூடாது என்று எண்ணியவள் பெருமூச்சுடன் ஆபீஸில் இருந்து மருத்துவமனை நோக்கி கிளம்பினாள். இங்கு ஹாஸ்பிடலில் படுத்து கிடந்த ஹர்ஷாவிற்கும் மகா இன்று வருவாளா மாட்டாளா என்ற சிந்தனைதான் மனமெங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் இயல்பாக பேசினாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்ற நிலையில்தான் இருந்தான் அவன். அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டு மாத்திரையை விழுங்க வைத்த நிரவ், டேய் ஹர்ஷா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, அதனால நான் இருக்க மாட்டேன். சாஹில் இருப்பான், ஓகே தானே? ஏதோ ஒரு சிந்தனையிலே இருந்தவனின் தோளை தொட்டு நிரவ் கேட்க, சரி என்றான் அவன். ஏதாவது நான் சாஹில் கிட்ட சொல்லு, உனக்குள்ளேயே வச்சிக்காத. டேய், என் மச்சான் கிட்ட நான் எதையும் சொல்ல மாட்டேனா என்ன? அதெல்லாம் ஏதாவது நான் அவன் கிட்ட சொல்லு வேண்டா. நீ போய் உன் வேலையை பாரு. முதல்ல என்ன ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்துங்கடா டேய். எரிச்சலாக அவன் சொல்லவும் பல் தெரிய சிரித்தவன், உன் அடி அப்படி மச்சான், சரி வரேன் என்றவன் கிளம்பிவிட சாஹில் வந்து ஹர்ஷாவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். மகா உள்ளே நுழையவும் சாஹில் எழுந்து வெளியேறிவிட தயக்கமாக ஹர்ஷாவை பார்த்து கொண்டே அவன் அருகே வந்தவள் சேரில் அமர, வரமாட்டேன்னு நினைச்சேன் என்றான் வருந்திய குரலில். ஹர்ஷா, ஐ எம் சாரி, நேத்து நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? இல்ல, நீ பேசுனது எதுவும் தப்பு இல்ல, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. நான் பேசுனதுல நீ கோவமா இருக்கியானுதான் எனக்கு யோசனையா இருக்கு. நான் கோவமா எல்லாம் இல்லடா, நீ ஃப்ரீயா விடு. நேத்து நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், என் தப்பு தான். அதை நான் அப்போவே ரியலைஸும் பண்ணிட்டேன். நீ தான் என் மேல கோவப்படணும், நான் இல்ல. எனக்கு உன் மேல கோவம் வராது மஹி, பிகாஸ் ஐ லவ் யூ என்றான் ஆத்மார்த்தமாய். அதில் வாயடைத்து போனவள் பார்வையை அவனிடமிருந்து விலக்கி கொள்ள, நீ ஏன் மஹி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்தே இருக்கலாம்ல? மெய்யான வருத்தத்துடன் கூறியவனை வியப்புடன் பார்த்தாள் அவள். அவன் காதலின் அளவை உணர்ந்தவள் அவள். கடல் அளவு நேசத்தை வைத்துக்கொண்டு தன்னை இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்கும் எண்ணம் இவனுக்கு எப்படி வருகிறது? நான் இவனிடத்தில் இருந்தால் நிச்சயமாக இப்படி இருக்க மாட்டேன் என மனதிடம் கூறியவள் தோணலை என்று ஒற்றை வார்த்தை உதிர்க்க, அதற்கு மேல் எதுவும் அதை பற்றி கேட்கவில்லை அவன். மிஸ் ஸ்ருதி, இன்னைக்கு நீங்க என் கூட தான் ஓட்டில வேலை பார்க்கணும், வரீங்களா? கையில் கட்டியிருந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டு நிரவ் சொல்லவும் அவனை நோக்கி பார்வையை திருப்பியவள் எஸ் என்றிட, ஓகே கம் வித் மீ என்றவன் முன்னே செல்ல பெருமூச்சுடன் அவன் பின்னே சென்றாள். ஸ்ருதி, நீங்க நர்ஸ் கிட்ட பேஷண்ட் பத்தி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு வந்துட்டு சொல்லுங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே என அவள் சொல்லவும் மெதுவாய் தலையை ஆட்டிவிட்டு அவன் சென்றுவிட ஸ்ருதியும் தாதியிடம் சென்று நோயாளி பற்றிய தகவல்களை பெற்றுக்கொண்டாள். மருத்துவ உடையில் உள்ளே நுழைந்தவன் கிளவுஸை போட்டுவிட நர்ஸிடம் கையை நீட்ட ஸ்ருதி ஒற்றை புருவம் உயர்த்தவும், இட்ஸ் ஓகே கொடுங்கக்கா, நானே போட்டுக்கிறேன் என்றான் திணறலாக. அவரும் சரி என்று நிரவிடம் கொடுத்துவிட தொண்டையை செருமி கொண்டவன் தன் கையில் அவனே போட்டுக்கொள்ள, அது என்பது போல் இருந்தது ஸ்ருதியின் பார்வை. பேஷண்ட் பேர் என்ன? கையில் கிளவுஸ போட்டுவிட்டு நிரவ் கேட்க, திவ்யா என்றாள் கோப்பை பார்த்து கொண்டு. ஓ ஓகே என்றவன் ஆபரேஷன் தியேட்டர் உள்ளே நுழைய போக, இதுல எதையும் கேட்கவே இல்லையே என்றாள் கேள்வியாய். சும்மாதான் உங்களை வேலை வாங்க கேட்டேன், வாங்க போலாம் என்றவனை முறைக்க மட்டுமே முடிந்தது அவளால். ஆபரேஷன் முடிஞ்சதும் நான் உன் கூட பேசணும் என்றவளை திரும்பி அவன் பார்க்க, பேசணும் என்றாள் மீண்டும். போலாம் என அவளே அடுத்த வார்த்தையை சொல்ல தலையை ஆட்டினான். போங்க என அவன் கதவை திறக்கவும் உள்ளே நுழைந்தவள் நிரவை திரும்பி பார்க்க, அவனும் பேஷண்ட் அருகே வந்து நின்று ஸ்டார்ட் பண்ணலாமா என கேட்க, ஸ்ருதியுடன் உடனிருந்த 2 தாதிகள் தலையை ஆட்ட அவனும் வேலையை பார்க்க தொடங்கினான். கையில் சிரஞ்சியை எடுத்தவன், அக்கா கரெக்டா தானே ஃபில் பண்ணியிருக்கீங்க என உறுதிப்படுத்தி கொள்ள அவரும் ஆம் என்றார். தலையை ஆட்டி சரி என்று ஊசி போட குனிந்தவன் அவளின் முகத்தை பார்த்துவிட்டு கத்தினான், சாரா என்று. சாரா என்று கத்தியவனை ஸ்ருதியும் 2 தாதியும் புரியாமல் பார்க்க, சாரா சாரா என்று மீண்டும் கத்தியவன் பின்னோக்கி நகர்ந்து அப்படியே விழுந்துவிட அவனை நோக்கி ஓடினாள் ஸ்ருதி. சாரா, என் சாரா, என்னோட சாரா சாரா என பிதற்றியவன் முகத்தை மூடிக்கொண்டு அழ அவன் முதுகை ஆதரவாக நீவி கொடுத்தாள் ஸ்ருதி. சாரா, என்னாச்சு சாரா? நீ எப்படி என்றவன் எழுந்து வேகமாய் வெளியே ஓட மறு என கத்திக் கொண்டே அவன் பின்னால் ஓடினாள் ஸ்ருதி. கீழே விழுந்து எழுந்து ஓடியவன் அழுது கொண்டே ஹர்ஷாவின் அறைக்குள் நுழைய வியர்த்து போய் தலைமுடியெல்லாம் கலைந்து கண்ணீருடன் நின்றவனை கண்டு பதறிய சாஹில்,
அவன் அருகே எழுந்து வர ஹர்ஷாவும் என்னாச்சுடா என கேட்டுக்கொண்டே எழுந்து அவன் அருகே வந்தான். ஸ்ருதி பின்னால் வந்து நிற்க என்னவென்று மகா அவளிடம் கண்களாலே வினவ அவள் ஒரு புறம் கண்கள் கலங்கி போய் நின்றிருந்தாள். என்னாச்சு மச்சான், என்னாச்சு? அவன் கையை பிடித்து கொண்டு சாஹில் கேட்கவும் அப்படியே கால்கள் தொய்ந்து மண்டியிட்டவன் உடைந்து அழ அவனுக்கு நிகராக மண்டியிட்ட ஹர்ஷா மற்றும் சாஹில் என்னடா என தவிப்புடன் கேட்க நிரவும் சொல்லதான் நினைக்கிறான். ஆனால் அதீத அதிர்ச்சியில் தொண்டை அடைத்து போய் வார்த்தை வெளியே வரவில்லை. பயமா இருக்கு நிரவ், என்னன்னு சொல்லுடா. கதறி அழுபவனை கண்டு மனம் துடிக்க ஹர்ஷா கேட்கவும் அவன் கையை பிடித்து தன் நெற்றியில் வைத்தவன் சாரா சாகல மச்சான், சாரா சாகல் என கன்றிய குரலில் சொல்லவும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அவனை பார்த்தவன் அப்படியே மடங்கி அமர சாஹிலுக்கு இதய துடிப்பு எகிரி போனது. மகாவிற்கு ஒரு புறம் மனம் மகிழ்ந்து போக அழும் 3 ஆண் மகன்களையும் கண்ணீருடன் பார்த்தாள் அவள். என்னடா சொல்ற? நம்ப முடியாமல் நடுங்கிய குரலில் ஹர்ஷா கேட்கவும் அவன் கைகளை விட்டவன் சாரா மேலதான் இருக்கா, மேல மேல என்று கூறவும் மூவரும் பாய்ந்து கொண்டு ஓட அங்கிருந்த சாரில் தொம்மென்று அமர்ந்து கதறி அழுதாள். மகா எத்தனையோ நாட்கள் நினைத்து மருகி இருக்கிறாள். சாரா இவ்வளவு சீக்கிரம் இறந்து இருக்கக்கூடாது என்று. இன்று அது நிஜத்தில் நடக்கவும் அவளால் இதை நம்பிட முடியவில்லை. வாக்கா போலாம் என ஸ்ருதி சொல்லவும் அவளுடன் எழுந்தவள் மேல் மாடியை நோக்கி சென்றாள். இவர்கள் மூவரும் ஓடுவதை மருத்துவமனையில் இருப்பவர்கள் விசித்திரமாக பார்க்க அது எதுவும் அவர்கள் கருத்தில் பதியவே இல்லை. சாரா இருந்த அறைக்குள் நுழைந்தவர்கள் வாசலில் நின்று அவளை பார்த்தனர். அது சாராதான். முகம் சற்று கருத்து போய் உடல் மெலிந்து அவளின் முகம் பொலிவு இழந்து உதடு காய்ந்து போய் இருந்தாள் சாரா. அவளை பார்த்த மூவரும் அங்கேயே நின்று கதறி தீர்த்தனர். ஹர்ஷா நிரவை விட சாஹிலுக்கு தான் மனம் துடியாய் துடித்து போனது. எந்த பாவமும் செய்யாமல் தன் உயிரானவளின் வாழ்க்கை பாதியிலே முடிந்து போனதை எண்ணி எண்ணி செத்து பிழைத்தான் மனதளவில். அவளை இனி பார்க்கவே முடியாது என்று தெரிந்தும் மனகண்ணில் அவளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சாஹில். அவளை தவிர தன் வாழ்வில் வேறு எந்த பெண்ணிற்கும் இடமில்லை என்பதில் உறுதியாக இருந்தான். சாரா இறந்த பின்பு அவனின் தாய் எத்தனையோ முறை அவனை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினார். அதையெல்லாம் கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவன். சாகும் தருவாயில் கடைசி ஆசையாக அவர் கேட்டும் மறுத்துவிட்டான். அந்த அளவிற்கு சாராவின் மேல் தூய காதலை கொண்டுள்ளான் அவன். தன் வாழ்க்கையில் அவள் மட்டும்தான் என்று 1000 முறை அவனுக்கு அவனே கூறிக்கொண்டான். அவளை மீண்டும் பார்ப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவளின் அத்தியாயம் தன் வாழ்க்கையில் முடிந்து போனது என்று எண்ணி அவன் அழுது கரைந்த நாட்கள் ஏராளம். இருவரும் காதலித்தது 1 வருடம்தான். ஆனால் அவள் காதலை இவன் கடந்த 7 வருடங்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இனியும் வாழ வைப்பான். என்ன அவளின்றி வாழ வைப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். இனி வரும் நாட்களில் அவளுடன் அவர்களின் காதலை வாழ வைப்பான். சாராவை கண்டதும் அள்ளி அணைக்க அவன் கைகள் பரப்பரத்தது. உயிர் போகும் என்று அறிந்தவுடன் தனக்கு தான் அவள் அழைத்து இருந்தாள். ஒருவேளை நான் அதை எடுத்து பேசியிருந்தால் அவள் தன்னுடனே இருந்து இருப்பாளே என்று நினைத்து தினம் தினம் மருகி மாய்ந்து போனான் அவன். அவளின் குரல், அவளின் சிரிப்பு, அவளின் பேச்சு, அவளின் முகம், அவளின் குறும்பு, அவளின் பிடிவாதம், அவளின் ஆட்டம், அவளின் பாட்டம், அவளின் கண்கள், இதையெல்லாம் இனி பார்க்கவே முடியாது என்று எண்ணி எண்ணி வலியில் வாடியவனுக்கு அவனின் தேவதை காட்சி அளித்து விட்டாள். அவளை கண்டதும் அவளுடனான நினைவுகள் மூவருக்கும் கண்முன்னே வந்து செல்ல பின்னால் வந்த ஸ்ருதியும் மகாவும் அவர்களின் நிலையை கண்டு வெளியேவே நின்றனர். எவ்வளவு பெரிய விஷயம் இது! இறந்து விட்டாள் என நம்பி வருடம் அவளுக்கு திதியெல்லாம் கொடுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களின் செல்வம், அவர்களின் தேவதை, அவர்களின் அனைத்துமானவள் உயிரை பிடித்து கொண்டு இங்கே அல்லவா துயில் கொண்டிருக்கிறாள். சார் என்ற அழைப்பு பின்னால் கேட்கவும் மூவரும் அழுது கொண்டே திரும்ப, நான் தான் அவங்களை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டேன் என்றாள் ஒரு பெண். அவளை கண்டு மூவரும் கைகூப்பி நன்றி சொல்ல, நான் தான் சாரி சொல்லணும் குற்ற உணர்வுடன் கூறினாள் அவள். ஏன் என்பது போல் அவர்கள் பார்க்க, அவங்க 7 வருஷமா கோமால இருக்காங்க. எந்த முன்னேற்றமும் இல்ல. பிரைவேட் ஹாஸ்பிடல்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா மாசம் ஹாஸ்பிடல் பில் தான் அதிகமாச்சு. இவங்க கிட்ட எந்த அசைவும் இல்ல. அதான் லாஸ்ட் இயர் இவங்களை இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். இங்க இருந்த டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க, இவங்க தான் எந்த முன்னேற்றமும் இல்ல, கருணை கொலை பண்ணிடுங்கன்னு. அதான் பண்ண சொன்னேன். ஆனா நீங்க 3 பேரும் இப்படி அழுறத பார்த்துட்டு எனக்கு மனசு பிசையுது சார். நல்ல வேளை இவர் ஆபரேஷன் பண்ண வந்தாரு, இல்லனா அவங்க இந்நேரம் இல்லாமலே போய் இருப்பாங்க என்கவும் மூவரும் நடுங்கி போயினர். கோமால இருக்கிறவங்க கிட்ட புடிச்சவங்க பேசினாதான்
அவங்க கிட்ட மாத்திரம் வருமாம். ஆனா அவங்க யாரு, எந்த ஊரு, என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் உங்களை கான்டாக்ட் கூட பண்ண முடியல. நீங்க பேசி பாருங்க சார். உங்க குரல் கேட்டா அவங்க எழ வாய்ப்பு இருக்கு என்றதும் மூவரும் தலையை ஆட்ட, நான் அப்புறம் வரேன் என்றவர் சென்று விட்டார். சாராவை நோக்கி அடியெடுத்து வைத்த மூவரின் இதய துடிப்பும் அவர்களுக்கே கேட்டது. நடுங்கும் பாதங்களால் அவளை நெருங்கியவர்கள் ஆளுக்கு ஒரு புறம் நின்று கொள்ள, சாஹிலோ அவள் காலருகே மண்டியிட்டு அழுது கரைந்தான். சாராமா என்ற ஹர்ஷாவின் அழைப்பு மகாவிற்கே கண்ணீரை வரவழைத்தது. அவ்வளவு உருக்கமாய் அழைத்து இருந்தான் ஹர்ஷா. அவள் கையை பிடித்து கொண்டவன் சாராமா என கதற, அவனையே விழி அகலாமல் பார்த்தாள் மஹன்யா. அவன் கண்களில் தெரிந்தது சாராவின் மேல் அவன் கொண்டுள்ள நெசம். சாரா, ஹர்ஷா வந்து இருக்கேண்டா என்னும் போதே அவன் உடைந்து அழுதுவிட, மூடியிருந்த அவள் விழிகளை பார்த்த நிரவ், சாரா குட்டி, நீ தூங்குனது போது எழுடா என இயல்பாக பேச முயன்றான். ஒரு மருத்துவனாய் அவளின் நிலையை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிடித்தவர்கள் பேசினால் நிச்சயமாய் அவர்களிடத்தில் மாற்றம் தென்படும். சாரா எழுடி என்றவன் அவள் முகத்தை தொட்டு பார்த்து இன்னும் அழ, ஸ்ருதி அவனின் தோளை ஆதரவாக பிடித்து கொண்டாள். நான் பார்க்கலன்னா ஏன் சாரா திரும்பவும் எங்களை விட்டு போயிட்டு இருப்பாள்? பயந்த பார்வையுடன் ஸ்ருதியிடம் அவன் கேட்க, அவங்க உங்க கூடவே தான் மது இருப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கூட சேர்ந்துட்டாங்க பாரு, அதெல்லாம் ஒன்னும் ஆகி இருக்காது. நீ அழாத, நினைக்கும் போதே நடுங்குது ஸ்ருதி. ஒருவேளை இன்னைக்கு நான் இதை செய்ய வராம வேற டாக்டர் வந்து இருந்தா என் சாரா அவ் என பேசிக்கொண்டே அவன் உடைந்து அழ, அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டாள் ஸ்ருதி. அவர்கள் சென்றதும் அழுது கொண்டிருந்த ஹர்ஷாவையே சிறிது நேரம் பார்த்த மஹன்யா, அவளும் வெளியே சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாள். ஹர்ஷாவின் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச கோபமும் அவனின் சாராவை கண்டு அவன் துடித்ததிலும் அழுததிலும் காணாமல் போயிருக்க கை கூப்பி இறைவனுக்கு நன்றியை கூறினாள். அவர்களின் சாராவை அவர்களிடமே சேர்த்ததற்கு. அழுது கொண்டிருந்த ஹர்ஷா திரும்பி சாஹிலை பார்த்தான். சாராவின் கால்களை பிடித்து இருந்தவன் அதில் முகத்தை புதைத்து அமைதியாய் கண்களை மூடியிருந்தான். அவனுக்காக தான் சாரா மீண்டும் வந்து இருக்கிறாள் என்றே நினைத்தான் ஹர்ஷா. அவனின் தூய காதலின் பரிசே சாரா, அவனின் சாரா என்று எண்ணி மிருதுவாய் புன்னகைத்தவன் அவர்களுக்கு தனிமை அளிக்க வேண்டி எழுந்தான். செல்லும் முன்பு சாஹிலின் தோளில் லேசாய் தட்டி கொடுத்தவன் வெளியே சென்று பார்த்ததோ அழுது கொண்டிருந்த மஹன்யாவை தான். இவனை கண்டதும் அவள் எழுந்து நிற்க அவளை நெருங்கி அணைத்து இருந்தான் ஹர்ஷா. ஹர்ஷா தட்டி கொடுத்ததும் கண்களை விழித்த சாஹில் எழுந்து சாரா அருகே சென்றான். அவள் கையை தன் இருக்கைக்குள் அடைத்து கொண்டவன் கண்ணீரில் ஊறிய விழிகளுடன் அவளை பார்த்து அழைத்தான் உருக்கமாய், அப்சு என்று. அப்சு என்றவனின் அழைப்பு அவள் காதில் விழுந்ததோ இல்லையோ, அவன் அவளிடம் பேசுவதாகவே நினைத்தான். இப்படி ஒரு தருணத்தை அவன் வாழ்வில் ஒருபோதும் நினைத்து பார்த்ததே இல்லை. கனவில் கூட நினைக்காத ஒரு விஷயம் நிகழ்வில் நிகழும் பொழுது அவனால் கொண்டாடாமல் இருக்க முடியவில்லை. ஏதோ போல் சென்று கொண்டிருந்த அவன் வாழ்வில் மீண்டும் வெளிச்சம் கொடுத்து உள்ளே வந்து விட்டாள் அவனின் தேவதை. அப்சு, எப்படி இருக்க? உன்னை கடைசியா எப்ப பார்த்தது? நாம 2 பேரும் கடைசியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு நடந்தே போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்காடி? நீ கூட என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொன்னியே அப்சு என்றவன் அந்த நாள் நினைவிற்கே சென்று விட்டான். சாராவிற்கு அந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 2 நாள் முன்பு இருக்கும். அன்றைக்குதான் அவன் கடைசியாய் சாராவை நேரில் பார்த்தது. கேஸ் விஷயத்தில் சற்று பிஸியாக இருந்ததால் அவன் அவளை அடுத்து பிணமாக தான் பார்த்தான். இரவு 9 மணி போல் அப்சரா சாஹில் எண்ணீருக்கு அழைத்து ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று கூற ஓடோடி வந்து நின்றான் அவன். என்னடா ரியா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஆச்சரியமாய் கேட்டவளை நோக்கி மிருதுவாய் புன்னகைத்தவன். வேற என்ன வேலை எனக்கு? வா வா போவோம். அவள் கையை பிடித்து கொண்டவன் வாசலை தாண்டிய பின்னர் மச்சான்ஸ் விட்டுட்டு போறோமே என பாவமாய் சொல்ல, யோவ், நீ லவ் பண்றது எங்கள் இல்லையா? எங்க தங்கச்சியதான், மூடிட்டு போயா யோவ் என்று கத்தியிருந்தான் நிரவ். அதில் அசட்டு சிரிப்பை உதிர்த்தவன் லவ் யூ மச்சான்ஸ் பாய் என கூறிவிட்டு அவன் அப்சுவுடன் ரோட்டில் நடக்க தொடங்கினான். இருவருக்குள்ளும் மௌனம் 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 மட்டுமே. ரோட்டோரம் இருந்த ஐஸ்கிரீம் கடையை சாஹில் கையை காட்டவும் சரி என அவள் தலையை ஆட்ட, அவளுக்கு பிடித்தது சாக்லேட் பிளேவரை ஆர்டர் செய்தவன் அவனுக்கு எதுவும் சொல்லாமல் இருக்க, என்னடா உனக்கு வேண்டாமா என்றாள் புருவம் சுருக்கி. ஏன் உன்னோடதுல பாதி எனக்கு தரமாட்டியா என் சரி பாதியே? கண்ணில் ஹார்ட்டுடன் கேட்டவனை கேவலமாக பார்த்தவள், எனக்கே ஒன்னு பத்தாது, இதுல உனக்கு வேறையா? மூடிட்டு உனக்கு தனியா சொல்லிக்கோடா டேய்
என காலை வாரியவள் அவளுக்கானதை கொடுத்ததும் வாங்கி ரசித்து ருசித்து உண்ணத் தொடங்க அவளையே புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் சாஹில். அவள் போதும் என்று கூறும் வரையில் வாங்கி கொடுத்தவன் போதும் என அவள் கையை காட்டியதும் காசை கொடுத்துவிட்டு மீண்டும் அவளுடன் நடக்கத் தொடங்கினான். ஆங்காங்கே சிறிய சிறிய நட்சத்திரங்கள் மின்னும் அழகிய இரவு. மேகங்கள் சில இடங்களில் மெல்ல விலகி நிலவின் வெளிச்சம் மண்ணை நனைக்க, இரவு காற்றின் குளிர்ச்சியில் சாராவின் உடல் சிறிது நடுங்க. அதை கைவழியே உணர்ந்தவன் அவள் தோளின் மேல் தன் கைகளை வளைத்து தன்னுடன் அவளை இறுக்கி பிடித்து காற்றின் குளிர்ச்சி அவளை குளிரவிடாமல் பார்த்து கொள்ள. சுற்றிலும் அமைதி. அருகிலுள்ள மரங்களில் இருந்து சில பூக்களின் வாசனை காற்றில் கலந்து அவர்களின் நாசியை தட்டியது. தூரத்தில் நாய்களின் சிறிய குரல் மட்டும் அந்த அமைதியை களைத்து சிறிது மெல்லிய ஓசையாக கேட்க, சாலை ஒளிவிட்ட மின்விளக்குகள் அவர்களின் ஒவ்வொரு அடிகளுக்கும் அவர்கள் இருவரின் மங்கலான நிழலை உருவாக்கியது. இருவரும் பேசிக்கொண்டே ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து வைத்தனர். அவள் சிரிப்பின் ஓசை இரவில் ஒரு இனிய இசையாய் ஒலிக்க, சாஹிலும் மெல்ல சிரித்துக் கொண்டே அவளிடம் கதைத்து கொண்டிருக்க, நீ மொக்க போட்டது எல்லாம் போதும், நான் பேசுறேன் என கூறி அவனின் முறைப்பை வரவழைத்திருந்தாள் பெண்ணவள். ஏண்டி இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டு அந்த சிரிச்ச? நீ சிரிச்சதை கேட்டு தெருநாய் கூட ரோட்ல இல்லாம பயந்து எங்கேயோ ஓடிருச்சு. ஆனா கடைசியில நான் மொக்க போட்டேன்னு சொல்றேன். ஆமாண்டா, மூடிட்டு கேளு என அவனை மதிக்காமல் அவனை விட்டு அவள் விலக, அடுத்த நொடி அவளை இழுத்து தன் வசம் நிறுத்தவும் நாணம் கொண்டு அவனை பார்த்தவள், நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரியான் என சொல்ல அழகிய முறுவல் அவன் இதழோரம் கசிய, நாம 2 பேரும் சிம்பிளா அழகா கல்யாணம் பண்ணிக்கணும். நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் ரூம் என் ரூமா மாறணும், உனக்கு டெய்லி எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அட் தி சேம் டைம் என்னோட பொட்டிக்க நான் ஓபன் பண்ணி அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ என்னதான் எதிர்பார்க்கணும். எனக்கு பெருசா சமைக்க வராது, இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணி எனக்கு தெரியும், அதுக்காக நான் மட்டுமே சமைக்கணும்னு இல்ல. சண்டே ஆனா உன் பிரியாணி தான். என்னதான் ஊருக்கே நீ டிஎஸ்பியா இருந்தாலும் வீட்டுல நீ ஏன் ரியான் தானே. சோ 9 மணிக்குள்ள வீட்டுல இருக்கணும். அப்படி உன்னால முடியலன்னா வேலையை விட்டுறியா? என் கூட இருக்க முடியாத வேலை நமக்கு எதுக்கு? நாம பொட்டிக் பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு வாழலாம். 2 குழந்தைங்க போதும். ஏன்னா உனக்கு என் மேல லவ் குறைய கூடாதுல. அப்புறம் எங்க அண்ணாங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க கூட தான் நம்ம குழந்தைங்க படிக்கணும். முடிஞ்சா ஒரே வீட்டுல வாழலாம்டா. உன்னை நான் எப்பவும் கண் கலங்க விட மாட்டேன் டிஎஸ்பி. பத்திரமா பார்த்துப்பேன். நீ என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா என்றவளை ரசனையுடன் பார்த்தவன் அழகாய் தலையை ஆட்டி, என் பிரயாணியோட ஆசை அவ்வளோதானா என கேட்க, யார் சொன்னா? லிஸ்ட் ரொம்ப பெருசு மிஸ்டர் டிஎஸ்பி. அதெல்லாம் நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஆனா இப்போ என் வீடு வந்துருச்சு, நான் போறேன். பாய் என்றவள் உள்ளே ஓடிவிட, ஏய் பாத்துடி என்று கத்தியவனின் குரலில் நின்றவள் மீண்டும் ஓடி வந்து அவனை அணைத்து கொள்ள, அவனும் அவளை அப்படியே தூக்கி சுற்ற இந்த அப்சராக்கு கிடைச்ச மாதிரி ஆளு வேற எவளுக்கும் கிடைக்காது. ஊஹூ என்று அவள் வாயில் கையை வைத்து கத்த, எவன் சொன்னான்? என் ஆளு இருக்கா என நக்கலாக வீட்டிற்குள் இருந்து நிரவ் கத்த, அவன் குரலை கேட்டு பக்கென்று சிரித்து விட்டனர் சாஹில் மற்றும் சாரா. மிஸ்ட்ரஸ் ரியானா ஆகிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் டிஎஸ்பி. கண்ணடித்து கூறியவள் அவனை விட்டு விலகி கையை தூக்கி பாய் என்றிட, லவ் யூ அப்சு என்றான். மொத்த காதலையும் சொல்லில் வைத்து அவளோ எப்பொழுதும் போல் நானும் என கூறி ஓடிவிட, உன்னை ஒரு நாள் வச்சிக்கிறேண்டி என்று கடுப்பில் சாஹில் கத்த, நீ வச்சிக்கவும் கட்டிக்கவும் இந்த அப்சரா மட்டும்தான் இருக்கா, மைண்ட்ல வச்சிக்கோங்க டிஎஸ்பி சார் என்றவள் பறக்கும் முத்தங்களை கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைய, அவனும் புன்சிரிப்புடன் கையை காட்டிவிட்டு சென்றான். நேற்று நடந்தது போல் இருக்கிறது, ஆனால் 7 வருடங்கள் ஓடிவிட்டது. உன் ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டாமா அப்சு? வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம், சிம்பிளா அழகா ஒரே வீட்டுல இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம் அப்சு. என் பெட்ரூம் உன் ரூமா ஆக வேண்டாமா? 2 பிள்ளைங்க பெத்துக்க வேண்டாமா? எனக்கு எல்லாமே செய்யறேன்னு சொன்னியேடி. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உன்னையே எதிர்பார்க்கணும்னு சொன்னியே அப்சு. ஆனா இப்படி தூங்கிட்டே இருந்தா நான் என்னடி செய்வேன்? ஏற்கனவே 7 வருஷம் நீ இல்லாம செத்துட்டேன்டி. இதுக்கு மேலையும் என்ன கொல்லாம எழுந்து கூடி. நான் பாவம் இல்லையா? உன் டிஎஸ்பி, உன் ரியான், உன் ஆளு, நான் பாவம் இல்லையா அப்சு? எழுந்து வாடி, எழுந்து என் கிட்ட பேசு, என்ன பார்த்து சிரி, என்ன டீஸ் பண்ணு, என் கூட விளையாடு. ஐஸ்கிரீம் என்னும் போதே அவன் உடைந்து அழுது விட சாராவின் கண்ணில் இருந்து கண்ணீர் வெளியேறியது. அதை கண்டு திகைத்தவன் தான் பேசுவதை அவள் கேட்கிறாள், உணர்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு அழுகையை அடக்கினான். ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா அப்சு? எழுந்து வா போலாம். உனக்கு பிடிச்ச சாக்லேட் பிளேவர் வாங்கலாம்டி. நிறைய வாங்கி தரேன், நீ போதும்னு சொல்ற வரைக்கும் வாங்கி தரேன் அப்சு. பிரியாணி என் கையால செஞ்சே 7 வருஷம் ஆகுதுடி. எழுந்து வந்து ஒரு வார்த்தை கேளு அப்சு. ஒரு வார்த்தை கேளுடி. பிரியாணி செஞ்சு குடுன்னு கேளுடி, நான் செஞ்சு தரேன்டி. ஏழு அப்சு. உன் அண்ணாக்கு கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல நீ, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி. உன் அண்ணி பேர் மஹன்யா, நிரவுக்கும் ஆக போகுது அப்சு. அவங்க பேர் ஸ்ருதி. ஹர்ஷாவோட கல்யாணத்தை தான் நீ பார்க்கல. நிரவ் மச்சான் கல்யாணத்தையாவது பாக்குறதுக்கு நீ இருக்கணும்டி. இத்தனை நாள் நீ இல்லாம நாங்க வாழ்ந்த நரகம் எல்லாம் போதும் அப்சு. இதுக்கு மேலையும் எங்களை கஷ்டப்படுத்தாம கண்ணு முழிச்சிடுமா ப்ளீஸ். ப்ளீஸ் டி, எனக்காக வாடி. நீ இல்லாம நான் நானாவே இல்ல அப்சு. நீ எழுந்து வா, உனக்காக பொட்டிக்கு வைக்கலாம். நான் டிஎஸ்பி வேலையை விட்டுடுறேன், உன் கூடவே துணி தைக்க வந்துடுறேன்டி. சாரி, பொட்டிக்குல வேலை பார்க்க வந்துடுறேன்டி. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. நீ, நான், உன் அண்ணா, அண்ணி, அவங்க பசங்க, நம்ம பசங்க, இதுவே போதும். வேற எதுவும் வேண்டாம். ஆனா அதுக்கு நீ இருக்கணும் அப்சு. நீ தான் எங்களுக்கு எல்லாமே. உன் ஒருத்தியோட சிரிப்புல தான் எங்க சந்தோஷமே இருக்குடி என்றவன் அதற்கு மேல் அழுகையை அடக்க முடியாமல் கதறி தீர்த்தான். தன்னை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் படபடவென பேசிக் கொண்டிருப்பவள் இன்று பொம்மை போல் படுத்துக் கொண்டிருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளின் கையை நெற்றியில் வைத்துக் கொண்டு அழுதவன் வாடி போயிருந்த அவள் முகத்தை வருடி கொடுத்து லவ் யூ அப்சு என்றிட அவளிடத்தில் எந்த அசைவும் இல்லை. நானும்னு சொல்ல மாட்டியா என்றவன் உடைந்து அழுதான். மகாவை அணைத்து இருந்த ஹர்ஷா அவள் தோளில் முகம் புதைத்து கண்ணீர் வடிக்க அவளால் அவன் நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. இவளுக்காக தானே தன்னை தவறாக பழி வாங்கினான். இப்பொழுது தனக்கு என்ன பதில் கூறப் போகிறான் என்ற எண்ணம் அவளுக்கு துளியும் இல்லை. சாராவை மீண்டும் பார்த்ததும் அவளுக்கு ஹர்ஷாவின் மன நிம்மதியும் சந்தோஷமும் தான் கண் முன்னே வந்து சென்றது. இனி அவன் சற்று மகிழ்ச்சியாக இருப்பான் அல்லவா? அவனுக்கு எல்லாமும் அவள்தானே. சாராதானே அவன் உலகம். அவள் இருக்கும் பொழுது அவனுக்கு வேறு என்ன வேண்டும் என்று எண்ணி மிருதுவாய் புன்னகைத்தவள் சந்தோஷமாயிரு ஹர்ஷா என கூறி அவன் தோளை தட்டி கொடுக்க அவள் தோளில் இருந்து கொண்டே மெதுவாய் தலையை ஆட்டினான் அவன். சிறிது நேரத்தில் அவளிடம் இருந்து விலகியவன், இத என்னால நம்பவே முடியல மகி. என் சாரா, என்னோட சாரா, இன்னும் சாகல, என் கூட தான் இருக்க போறாள. இனி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாதான? சிறு பிள்ளை போல் கேட்டவனை சின்ன சிரிப்புடன் பார்த்தவள், அவ எங்கேயும் போக மாட்டா ஹர்ஷா. உன் தங்கச்சி உன் கிட்டையே வந்துட்டா, நீ பயப்படாம இரு. எங்கவும் மூச்சை இழுத்து விட்டவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொள்ள அவனையே சிறிது நேரம் பார்த்தவள் பின் எதுவும் பேசாமல் அவன் அருகே அமர்ந்து கொள்ள அவள் அமரவும் அவள் கையில் தன் கையை கோர்த்தவன் மகாவின் தோள் மேல் தலை சாய்த்து கண்களை மூடி கொள்ள விக்கித்து போய் அவனை பார்த்தாள். மகா தன்னிடம் அவன் ஆறுதலை தேடுகிறான் என்ற உணர்வே அவளுக்கு வித்தியாசமாய் இருக்க அவனையே பார்த்தபடி அமர்ந்து இருந்தாள் மஹன்யா. சற்று நேரத்தில் பார்வையை விலக்கியவள் அவன் கையில் இருந்த பிரேஸ்லெட்டுடன் தன் பிரேஸ்லெட் இணைந்து இருப்பதை கண்டு மிருதுவாய் புன்னகைத்தாள். 7 வருடமாக காய்ந்த சருகாய் இருந்த ஹர்ஷாவின் வாழ்வில் மீண்டும் பூந்தென்றலை வீச செய்து இருந்தாள் சாரா. மஹி சற்று அசையவும், கொஞ்ச நேரம் இப்படியே இருமா ப்ளீஸ் என்றான். கண்களை திறக்காமலே அதில் உருகி போனவள் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து இருக்க ஹர்ஷா அவளை விட்டு இம்மியளவும் பிரியாமல் இருந்தான். நிரவை தோட்டத்திற்கு அழைத்து சென்ற ஸ்ருதி அழுது கொண்டிருப்பவனை கனிவாக பார்த்து, போதும் மது, இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். உங்க சாரா உங்ககிட்டயே வந்துட்டாங்க, ஆனா நீ ஏன் இப்படி அழுது வழியிற? பொய்யான சலிப்புடன் கேட்டவளை கண்கள் இறக்கி பார்த்தான் அவன். இருந்த சூழ்நிலையில் அவளின் மது என்ற அழைப்பை அவன் உணர்ந்து இருக்கவில்லை. கனவுல கூட நினைக்கல கண்ணம்மா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இந்த கனவு கலைஞ்சிடுமோன்னு பயமா இருக்குடி. இன்னொரு முறை சாராவை இழக்கிற தைரியம் எனக்கு இல்ல கண்ணம்மா, ரொம்ப பயமா இருக்கு. நான் தழுக்க கூறியவனை நெருங்கி அவன் கன்னத்தை தன் இருக்கைகளால் ஏந்தியவள், நீ தேவையில்லாம பயப்படுற மது. இது கனவும் இல்ல, அவங்க திரும்ப உங்களை விட்டு போக போறதும் இல்ல. இது சாராவோட செகண்ட் லைஃப். இது முழுக்க சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். நீ ஒரு டாக்டரா அவங்களுக்கு இதுக்கு மேல எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்து அவங்களை எழவை. அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா அழுதுட்டு இருக்காது. தீர்க்கமான குரலில் கூறியவளை அணைத்து கொண்டவன், எனக்கு மனசெல்லாம் அடைக்குது கண்ணம்மா. ஒருவேளை அந்த ஆபரேஷன் நான் பண்ணாம இருந்தா
எங்க சாரா, எங்க சாரா, அவ்வளோதான்ல. நடுங்கிய குரலில் கூறியவனின் முதுகை ஆதரவாய் நீவி விட்டவள், அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகியிருக்காது மது, நடந்ததை விடுடா, இனி நடக்க போறத பாப்போம், நீ வா, நாம போய் சாரா கிட்ட பேசுவோம் என்றதும் அவளை விட்டு பிரிந்தவன், எனக்கு பயமா இருக்கு கண்ணம்மா என்றிட. ஏன் என்றாள் அவள். சாரா கண்ணு திறக்கலனா சொல்லும் பொழுதே அவன் குரல் உடைந்து விட அவனை கண்கள் சுருக்கி முறைத்த ஸ்ருதி, அப்படியெல்லாம் ஆகாது, நீ வா, நாம போய் அவங்க கிட்ட பேசலாம், பிடிச்சவங்க பேசினா கோமால இருந்து எழுந்துருவாங்கதான், நாம ட்ரை பண்ணுவோம்டா, இப்படி அழுதுட்டே இருந்தா உங்க சாரா உங்ககிட்ட பேசவே மாட்டா, பரவாயில்லையா எங்கவும் வேகமாய் மறுத்து தலையை ஆட்டியவன், என் சாரா எழனும் பேசணும் என சிறு குழந்தையாய் சொல்ல அவன் தலையை கோதி கொடுத்தவள் வா போலாம் என கையை நீட்டிய அவள் கையை பார்த்துவிட்டு அவளின் முகம் பார்த்தவன் ஸ்ருதியின் சிறிய கையில் தன் பெரிய கையை கோர்த்து கொள்ள மிருதுவாய் புன்னகைத்தவள் அவனை இழுத்து கொண்டு சென்றாள். சாரா இருக்கும் அறையை நோக்கி. மேல் தளத்தில் கால் வைத்தவர்கள் அங்கு ஹர்ஷா மகாவின் தோளில் சாய்ந்து இருப்பதை கண்டு பூரித்து போய் நின்றனர். இவங்க சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணம்மா. நண்பனின் மேல் உள்ள அதீத நேசத்தில் அவன் சொல்ல ஸ்ருதியும் ஆமோதித்து தலையை ஆட்டினாள். நாம இப்ப போனா அவங்க டிஸ்டர்ப் ஆகி பிரிஞ்சிடுவாங்க, சோ நாம போக வேண்டாம், வா கீழே போயிடுவோம். மதுரனின் தோள் தொட்டு கூறிய ஸ்ருதியை பெருமையாக பார்த்தவன் சரி என தலையை ஆட்ட இருவரும் வந்த வழியே சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து கண்களை விழித்த ஹர்ஷாவிற்கு மகாவின் தோள் மீதுதான் சாய்ந்திருக்கும் நிலை உணரவும் பாய்ந்து விலக அவன் பட்டென்று எழுந்தது பயந்து போய் துள்ளி விழுந்தாள் மகன்யா. சாரி மகி என்றவன் சற்று இடைவெளி விட்டு அமராவென அவனை பார்த்த மகன்யா, இட்ஸ் ஓகே ஹர்ஷா, இதுல என்ன என்று கேட்க மீண்டும் சாரி என்றான் அவன். சற்று நேரம் இருவருக்குள்ளும் அமைதி நிலவ அவனையே பார்த்து கொண்டிருந்த மகன்யா எழுந்து சென்று விட்டாள். தன்னை பற்றி தவறாக எண்ணியிருப்பாள் என எண்ணி வேதனை அடைந்தவன் முகத்தை மூடிக்கொள்ள ஹர்ஷா என்றாள் சிறிது நேரத்திலே. அதில் சங்கடமாக முகத்தில் இருந்து கையை எடுத்தவன் அவளை பார்க்க அவனுக்காக ஜூஸை வாங்கி வந்து இருந்தாள் அவள். இதெல்லாம் எதுக்கு மகி? உள்ளுக்குள் தன் மேல் அவள் கொண்டுள்ள அக்கறையை எண்ணி பூரித்து போனாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவன் கேட்க, உன் தங்கச்சிய பார்த்ததும் உன் ஹெல்த்த மறந்துட்டியா ஹர்ஷா? நீ டேப்லெட் போடணும்ல, எப்படியும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில சாப்பாடு சாப்பிட மாட்ட, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன், இத குடிச்சிட்டு டேப்லெட் போடு. மறுக்கையில் இருந்ததை அவள் காட்டவும் வாரி அணைத்து கொள்ள துடித்த மனதை அடக்கியவன் அவளையே கண்ணிமைக்காமல் பார்க்க இந்தாடா என்றாள். அவன் கையில் திணித்து குடி தலையை ஆட்டி அவள் சொல்லவும் சின்ன சிரிப்புடன் அருந்தியவன் குடித்து முடித்துவிட்டு கிளாஸை அருகில் வைக்க மாத்திரையை பிரித்து அவன் கையில் வைத்தாள் மகன்யா. சிறிய சிறிய செயல்களில் காட்டும் அவள் அக்கறையில் உருகி போனவன் மாத்திரையை விழுங்க ஓகே என்றாள் அவள். அவள் மீது இன்னும் காதலில் விழுந்து தொலைந்து போனான் ஹர்ஷா. அப்சு போதும்டி எழுடி. கண்ணீருடன் அவன் பேச அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க அதை துடைத்து விட்டவன் அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் பதித்தான். முத்தம் வைக்கும் போது அழுகை பீரிட்டு வர அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அழுது கொண்டே வெளியே வந்தவன் ஹர்ஷாவை அணைத்து கொண்டு கதறி தீர்க்க கண்ணீருடன் அவன் முதுகை தடவி கொடுத்தான். அவன், உன்னோட காதல் ஜெயிச்சிருச்சு மச்சான், நான் தழுக்க ஹர்ஷா சொல்லவும் தலையை அசைத்தவன். என் ஆப்சு என் கிட்ட வந்துட்டா என சிரிப்புடன் சொல்ல விஷயம் தெரிந்து ஓடி வந்தாள் ஷாலினி. ஷாலினியை கண்டதும் ஹர்ஷாவிடம் இருந்து பிரிந்தவன் அவள் கையை பிடித்து, என் ஆப்சு வந்துட்டா ஷாலினி, அவ என் கிட்டேயே வந்துட்டா என்று சொல்ல வாய் மீது கை வைத்து அழுதவள், ஐ எம் so happy about this என்றாள் மெய்யான மகிழ்ச்சியுடன். இனிமே என்னை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. என் ஆப்சு என் கிட்ட வந்துட்டா உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூட எனக்கு நேரம் இருக்காது. முழு நேரமும் அவளை பாத்துக்கிறது, அவ கூட பேசுறதுனே போயிடும். நீங்க யாரும் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டீங்க. நிரவ் மற்றும் ஸ்ருதி. சாரா எப்படி உங்ககிட்ட வந்தா? குழப்பமாக ஹர்ஷா கேட்கவும் அவனை பார்த்தவர், அப்போ நாங்க ஃபேமிலி டூர் போய் இருந்தோம். காட்டுக்குள்ள ஒரு அருவி இருக்கு, அங்க போலாம்னு முடிவு எடுத்து காட்டு வழியா போகும்போதுதான் பார்த்தோம் இவங்க விழுறத. உடனே பதறி போய் அவங்க கிட்ட போனோம். தலையில இருந்து ரத்தம் கொட்டுச்சு. உடனே தூக்கிட்டு பக்கம் இருக்கிற ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம். ஹெவி பிளட் லாஸ். தலையில ஏற்கனவே யாரோ ராடால அடிச்சதால தலையில ரொம்ப அடி. இதெல்லாம் சேர்ந்து அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. நாங்களும் 1 வீக் அங்கேயே இருந்தோம். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். அந்த ஊருக்கு புதுசு நாங்க,
சோ எங்களுக்கும் இவங்களோட சொந்தக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. 1 வீக் ஆகியும் யாரும் வராததால நாங்க இவங்களை கூட்டிட்டு ஊட்டி வந்துட்டோம். ஏன்னா அங்க இருந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க இவங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்க மாதிரி இருக்குன்னு. சோ எங்களுக்கு ஒரு பக்கம் இவங்களை தேடி வந்து யாராவது கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. அதனால கிளம்பிட்டோம். இங்க வந்து நல்லாதான் பாத்துக்கிட்டோம். ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை. வருந்திய குரலில் அவர் சொல்லவும் அங்கே அசாத்திய அமைதி. சாரு சாராவின் தலையில் அடித்து இருக்கிறாள் என்ற எண்ணமே மூவருக்கும் கடுங்கோபத்தை கொடுக்க முறுக்கி கொண்டு நின்று இருந்தனர் ஆண்மார்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்க பேர் என்ன? நிலைமையை சரி செய்யும் விதமாய் ஸ்ருதி கேள்வியை எடுக்க, என் பேர் சுபா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. என் வீடு இங்க பக்கம்தான். இது என்னோட நம்பர் என அவர் கார்டு நீட்ட, அம்மா ஹாஸ்பிடல் பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம் என்ற சாஹிலை செல்லமாக முறைத்தவர், என்ன அம்மான்னு சொல்லிட்டு அந்நியமாக்காதீங்கப்பா. அவங்க எழுந்தாலே எனக்கு பெரிய சொத்து சம்பாதிச்ச மாதிரிதான். ஒரு உயிரை விட காசு முக்கியமோ இல்ல தம்பி. என் பொண்ணு மாதிரி தான் அவங்கள பாத்துக்கிட்டேன். அவங்க கண்ணு திறப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்ணு திறந்தா சொல்லுங்க என்றவர் கிளம்பி விட, இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்மணியா என எண்ணி வியந்து போயினர் அனைவரும். அவர்களின் கண்ணுக்கு செல்லும் சுபா ஒரு தேவதையைப் போல் தெரிய பூரித்து நின்றனர்.